कि हमारी इकोनॉमी 10th से छलांग लगा करके 5th पर पहुंच गई और अब जो इंटरनेशनल मॉनेटरी फंड வணக்கம். இது கேள்விக்களம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்து 11 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்தியா பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது. தாஜா செய்யும் அரசியலிலிருந்து செயல்படக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை நோக்கி செல்லக்கூடிய அரசியலுக்கு இந்தியா மாறிவிட்டது என்று பாஜக புகழாரம் சூட்டுகிறது. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, மோடி கொண்டு வந்த திட்டங்கள் யாவும் தோல்வியை தழுவி இருக்கின்றன. இந்த நாட்டில் ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்பது 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான அளவிற்கு இடைவெளி அதிகரித்திருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள், தன்னாட்சி அமைப்புகளுடைய சுதந்திரம் பறிபோய் இருக்கிறது. இது பொல்லாத காலம் என்று காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. 11 ஆண்டு காலம் பொற்காலமா பொல்லாத காலமா என விவாதிக்க போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு அலீம் அல் புகாரி அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய திரு கனகராஜ் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். சபீரோட முதற் பார்வை, 11 ஆண்டு காலம் அப்படின்றது ஒரு நெடுங்காலம். வறுமையிலிருந்து ஏராளமானவர்களை மீட்டதாக, பொருளாதாரத்தில் வளர்ந்ததாக சொல்கிற ஒரு காலம். இன்னொரு முனையில் மாநில உரிமைகளை சிதைச்சிட்டாங்க, தன்னாட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க, அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க, கருத்து சுதந்திரம் வீழ்ந்து விட்டது, மதச்சார்பின்மை பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. உங்கள் கோணம் இதில் என்ன? இந்த 11 ஆண்டு காலம் என்பது இந்தியாவில் பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறது. எல்லாமே இந்தியா எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருந்ததோ அதிலிருந்து 10-11 ஆண்டு காலம் பின்னோக்கி தான் இந்தியா போயிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி மதசார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம், தற்போது செக்குலரிசம் அப்படின்ற இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி சமூக அளவில் பேசப்படுகின்ற ஒரு காலமாக அது மாறி இருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மத துவேஷம் அப்படின்றது இந்த நாட்டில் மேலோங்கி இருக்கிறது. பாஜகவுடைய இந்துத்துவ அரசியல் என்பது எல்லா மட்டங்களிலும் அதுதான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகளில் கூட அந்த இந்துத்துவாவை கொண்டு போய் புகுத்தி அதன் மூலமாக அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஆர் எக்ஸசைஸில் பெரிய அளவுக்கு இந்த கவர்மெண்ட் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பிஆர் எக்ஸசைஸில் எப்படி ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு பிஆர் எக்ஸசைஸில் தான் இந்த அரசாங்கம் என்பது இருந்து கொண்டு விளம்பரம் எல்லாத்துலேயும் விளம்பரம், எல்லாமே ஒரு பிக் ஈவெண்ட் தான். எல்லாமே ஒரு பெரிய பிரம்மாண்டமான சங்கர் படத்தில் வர மாதிரி பிரம்மாண்டத்தை தான் இந்த அரசாங்கம் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குது. அதுதான் மக்களும் பார்க்க வேண்டும். மக்கள் ஒரு ஆல்டர்னேட் வியூவை மக்கள் பார்த்து விடக்கூடாது. ஒரு விமர்சன பார்வை என்பது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எங்கும் இருந்து விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக கருத்து சுதந்திரத்தை எப்படி நசுக்குவது, கருத்து சுதந்திரத்தை எப்படி கருத்து தெரிவிப்பவர்களை எப்படி டார்கெட் பண்ணுறது, அதே போல் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னாங்க. ஊழலை உண்மையிலேயே அவங்க ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா ஊழல்வாதிகளும் ஏதோ ஒரு காரணத்தில் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ ரெய்டுக்கு அப்புறம் பாஜகவில் போய் இணைந்து விட்டார்கள். ஸோ ஊழல் என்பது தற்போது பாஜக தன்வசப்படுத்தி கொண்டது பாஜக அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை தாண்டி மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து எதிர்க்கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகளுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி, அவர்களை ஆட்சியிலிருந்து எப்படி அகற்றுவது, அதற்கு என்னென்ன விஷயங்களை செய்வது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கூட்டணிக்கு வரலைன்னா அந்த கட்சிகளை உடைப்பது, இவங்க கூட்டணிக்கு வர கொஞ்சம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த கட்சியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது. ஸோ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மட்டங்கள்லையும் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு அசாதாரண சூழல் இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அது டிசைன் பண்ணியிருக்காங்க.
சமூக பொருளாதார சூழல் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. அடுத்து விரிவா பேசுவோம். பின்னோக்கி சென்று விட்டது இந்தியா அப்படின்னு சொல்றீங்க. மத துவேஷம் அதிகரிச்சிருச்சு. செக்யூலரிசம்ன்ற வார்த்தையை இப்போ ஹிந்துத்துவா ரீப்ளேஸ் பண்ணி அது சென்ட்ரல் பிளாங்கா இன்னைக்கு ஒவ்வொரு அசைவிலும் அதை கொண்டு வந்துட்டாங்க. விளம்பர மோகம், கருத்து சுதந்திர ஒடுக்குமுறை, ஊழல் அப்படின்ற ஒன்றை தன்வயப்படுத்தினது. அடுத்ததா எதிர்க்கட்சி மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகள், மற்ற விஷயங்கள். நான் திரு குமார் கோணத்தை கேட்குறேன். திரு குமார், உங்க மதிப்பீடு என்ன? நண்பர் சபீர் வந்து பகிரங்கமாக ஒரு நரேட்டிவை, இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டு இல்லையா, நரேட்டிவை ரொம்ப உண்மைக்கு புறம்பான நரேட்டிவை செட் பண்ணுறார். அது நரேட்டிவ்லையும் ஒரிஜினல் நரேட்டிவ், டூப்ளிகேட் நரேட்டிவ்னு இருக்குது. நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுங்க. ஆமாம், நான் நரேட்டிவ் செட் பண்ணல. நான் எப்போதுமே நான் நரேட்டிவே செட் பண்ணல. நான் உண்மையை பேசுகிறேன். செக்குலரிசத்தை பிஜேபி எதுக்குதுன்னு சொல்கிறாரு, அது ரொம்ப தவறு. ரெண்டாவது மதக்கலவரம்னு சொல்கிறார். மதக்கலவரத்தை, மத பிரிவினையை தூண்டுறாங்க சொல்கிறாரு. அதுவும் மக்கள் நேரம் நம்ம பேசுகிறது மக்கள்கிட்ட பேசுகிறோம். இப்போ விவாதத்தில் யார் புத்திசாலித்தனம், யார்கிட்ட திறமை இருக்குங்கிறத காமிக்கிறத விட, நான் வந்து என்னுடைய கிரவுண்ட் ரூல்ஸ் என்னென்னா, தொலைக்காட்சியில் பேசுகிறது நான் மக்கள்கிட்ட, லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட பேசுகிறதாக தான் நான் நினச்சி பேசுகிறேன். எல்லாரும் அதை பார்த்துட்டு உங்க மதிப்பீடு என்ன? 11 ஆண்டு கால அதாவது சார் உலகத்தில் 10வது பொருளாதாரத்தில் இருந்து 5ஆவதாக மாற்றி இப்போ 4வது பொருளாதாரத்தை நோக்கி இந்திய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை முதல்ல நண்பர் மறந்து விடக்கூடாது. அதே போல் இராணுவத்தில் எடுத்துக்கோங்க, மேக் இன் இந்தியா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அகில இந்திய அளவில் இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் ஒரு காரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும், எல்லா நகரமும் நம்ம சென்னையில் எப்படி கட்டுமானங்கள் நடைபெறுகிறதோ, எப்படி மெட்ரோ ரயில் திட்டங்கள் நடைபெறுகிறதோ, எப்படி புது புது கட்டடங்கள் எழும்பு கொண்டிருக்கிறதோ, அதை போலத்தான் இந்தியா முழுக்க ஒரே காலத்தில் இந்த 10 ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. 60 ஆண்டு 70 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் இப்படி எதையாவது ஒன்று ஒரு 1000ல் 1 மடங்கு செய்திருப்பார்களா, செய்ய முடியுமா முடியாதாங்கிறதுக்குள்ளே நான் வரல. ஏன்னா அது ஒரு காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வளர்ந்த நம்ம எதையும் பொருளாதார ரீதியாக சிறந்த ஒரு கட்டமைப்பு ஏற்படாத நிலையில் நம்ம இருந்தோம். புதிய பொருளாதார கொள்கை நமக்கு ஒரு ஆதரவாக இருந்தாலும் கூட அந்த உலகளாவிய புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு நாம் எடுத்திருக்கிற வளர்ச்சி இந்த 10 ஆண்டுகளில் மிக சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிரதமரால். அதன் போல் நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய 6000 இருக்கட்டும், கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாயை 490 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வீடற்றவர்களுக்கு, வீடு இல்லாத முதல் தலைமுறை வீடு இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. 2321 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நாட்டில் என்னென்ன செய்யணும், மக்களுக்கு நேரடியாக மறைமுகமாக என்னென்ன செய்ய வேண்டும். 11 மெடிக்கல் கல்லூரி நம்ம தமிழ்நாட்டுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 வந்தே பாரத் ரயில் ஒரு காலையில் புறப்பட்டா சாயங்காலம் மத்தியானமே நம்ம திருநெல்வேலி போய் சேர்ந்துட முடியும். அந்த அளவுக்கு கோயம்புத்தூராக இருக்கட்டும், மைசூராக இருக்கட்டும், இந்த வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக யூபிஐ இதில் வந்து டெக்னாலஜியில் நாம் வேர்ல்டுலே நம்பர் 1 இருக்கிறோம். இராணுவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இப்போ சமீபத்தில் சிந்தூர் ஆப்ரேஷனே அதுக்கு ஒரு பெரிய உலகத்துக்கே உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இராணுவ கட்டமைப்பை பொறுத்தவரை நாம் வந்து 23,000 கோடிக்கு வெளிநாட்டுகளுக்கு தன்னிறைவு அடைந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இது எல்லாமே செய்தியாக டெய்லி மக்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர் சபீர் சொல்றது போல நானே இப்போ நான் பொய்ய சொல்ல நினைச்சாலும் மக்கள் என்ன இவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைப்பாங்க. அப்படி ஆகி இருக்கிறது. அதனால இருக்கிறத உள்ளபடி பேசுற ஒரு நிலைமைக்கு வரணும். குறைகள் இல்லை இருக்கான்னா இருக்கு, அந்த குறையை மட்டும் ஹைலைட் பண்ணினால் நாட்டு மக்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்பது என்னுடைய ஓகே 5 முக்கியமான பாயிண்ட்டை சொல்றார் திரு கனகராஜ். அவர் சொல்றது வந்து பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, நகரங்களில் பிரம்மாண்டமான கட்டமைப்பு இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் நடக்குது, இராணுவம் தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும், டிபிடியில் விவசாயிகளுக்கு பலன், வீட்டு கட்டுமானங்களாக நடந்திருக்கு, நகரங்களுக்கு பெரிய கட்டமைப்பு. என்ன என் நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டோம். என்ன இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சாங்க, எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க, எவ்வளவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க சார்? என் நேரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. என்ன சார் ராணுவ முதல் கோணத்தை முதல் பார்வை முடிச்சிருங்க. இல்லை நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் சார் நாம் எதுக்கு எடுத்தாலும் இராணுவ எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் வெளிநாட்டை எதிர்பார்த்து கொண்டு இருந்த காலம் உண்டு. 62 வாரம் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் 71ல கூட நாம சார் நான் சிம்பிளா கேட்டேன். இல்ல நான் கேக்குறேன். ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு என்ன ராணுவ தளவாடங்கள் நாம இன்னைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் சார். உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கிறது? அது நாம என்னைக்கு அதை பண்ணணும்? ராணுவத்துக்கிட்ட நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணோமா சார்? தெரிஞ்ச நீங்க பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க. தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த ராணுவ தளவாடத்தை எந்த நாட்டுக்கு எத்தனை கோடிக்கு ஏற்றுமதி செய்தார்கள்? இது சிம்பிள் கொஸ்டின். நீங்க மக்களுக்கிட்ட பேசுறீங்க. நான் கவர்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தான், அரசு தரவுல இருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் விளக்கமாக வேண்டும் என்றால் எந்த தரவை வேணாலும் சொல்லுங்க சார். எந்த நாட்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடி டெண்டர்ங்கறத உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்களுக்கு அனுப்புறேன். அடிப்படை விஷயத்துக்கு வந்துடலாம் சார். 11 ஆண்டு கால ஆட்சியை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான காலம் இது அப்படின்னு பிஜேபி வர்ணிக்குது. திரு குமார விட்டுருங்க. பிஜேபியோடைய கரெக்ட் பார்வை வந்து உங்க தலைப்புல தப்பு இருக்கு. அசுர வளர்ச்சி இல்லை, அசுரர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர் கூட கேட்டார் மதத்வேஷம்னா என்ன. அஸ்ஸாமில் இஸ்லாமியர் ஒருவர் இடம் வாங்கணும்னா முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உண்மையா இல்லையா? இதுக்கு பேர் மதத்வேஷமா இல்லையா? சத்தீஸ்கரில் ஹோலி கிங்டம்னு ஒரு ஸ்கூல் 35 வருஷமாக வச்சுருக்காங்க. ஏராளமான ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ, எக்கனாமிஸ்ட்லாம் அதுலேருந்து வந்திருக்காங்க. அந்த ஸ்கூலை வருஷம் முழுவதும் நடத்துறதுக்கு கட்டணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க, கொள்ளை அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஸ்கூலை நடத்துகிறவங்கள ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொன்ன பிறகு, அந்த சத்தீஸ்கர் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொன்ன பிறகு எங்களுக்கான அந்த இது எங்கள் மீதான தாக்குதல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பம் தலைவரைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் மதத்வேஷமா இல்லையா? மத மறுப்பு திருமணம், ஜாதி மறுப்பு திருமணம் செய்தால் தமிழ்நாட்டில் அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. மத மறுப்பு திருமணம் செய்தால் தண்டனை உண்டா இல்லையா உத்தரப்பிரதேசத்தில்? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு வந்து மத நல்லிணக்கம்னு சொல்லுவாரா? நம்ம இவர் எத்தனை வீடு அதுக்கு முன்னால் வீடு கட்டி கொடுக்கவே இல்லையோ. இந்திரா ஆவாஸ் யோஜனாவுக்கு மோடி, அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு மாற்றிட்டா இது புது திட்டமா? ஒன்றிய அரசாங்கம் 1,20,000 ரூபாயில் தான் கட்டணும்னு சொல்லுது. அதில் 60% தருவோன்னு சொல்லுது, அதாவது 72,000 ரூபா. தமிழ்நாடு அரசாங்கம் 2,40,000 ரூபா அது கொடுக்குது. 1,68,000 தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பங்கு. 72,000 ரூபா மட்டும்தான் யாரோட பங்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கு. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு முன்னாலெலாம் கட்டி கொடுத்துட்டாங்க சார், குடிசை மாற்று வாரிய வீடுகள்னு. நீங்கள் இப்போது அந்த வீடுகளுக்கே காசு வாங்காமல் கொடுக்கக்கூடாதுன்னு கட்டணம் விதிச்சுட்டு ஆகா ஓன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்தது விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாங்களாம். விவசாயிகள் பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் கடந்த காலத்தில் 2016-17 வரை விவசாயிகள் கட்ட வேண்டிய பிரீமியத்தில் பயிர் பாதுகாப்பு திட்டத்துக்கு 2% விவசாயி கட்டுவார், 49% ஒன்றிய அரசாங்கம், 49% மாநில அரசாங்கம். நரேந்திர மோடி விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு அதை 25% வச்சுட்டார். தமிழ்நாடு 2016-17 வெறும் 566 கோடி ரூபா கட்டிகிட்டு இருந்தது. 2022-23 2,050 கோடி ரூபா கட்டியிருக்கு. இல்லைன்னா அது விவசாயிகள் தலையில் விழுந்திருக்கும். நீங்கள் 1.5 மடங்கு விலைதாரன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? 2022 வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, கொடுத்துட்டீங்களா? 11 மெடிக்கல் காலேஜுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் நாங்கள் கட்டியிருக்கோம். எய்ம்ஸுக்கு கொடுத்தீங்களான்னு நான் கேட்குறேன். ரயில் ஊருக்கெல்லாம் விட்டேன்னு சொன்னீங்க. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய 2வது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 4 வருஷமாக உங்களோட போராட வேண்டியது இருந்தது. சிந்தூர் ஆளை உள்ளே விட்டு, யார் சார் உள்ளே விட்டா? 2வது திட்டத்துக்கு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஞாபகத்துக்கு சொல்றேன். 2வது திட்டத்துக்கு மத்திய அரசு கொடுத்து விட்டது. எப்போ? மொத்த நிதியும் எப்போ? கடந்த 2 மாதத்துக்கு முன்பு. எந்த வருஷம் அடிக்கல் நாட்டினது? அதை விடுங்க சார், கொடுக்கல. நீங்க எதை விடுங்க சார்? காலை சாப்பாடு போட சொன்னா மதியமும் பட்டினி போட்டு, நைட்டும் பட்டினி போட்டு, 3 நாள் பட்டினி போட்டு, நான் சண்டை போட்ட பிறகு 1 வாரம் கழிச்சு போட்டு நான் சாப்பாடு போட்டேன்னு சொல்லுவீங்களா? நான் இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இப்படி பேசிட்டு 78 டோல்கேட்டு 96 டோல்கேட் ஆயிருக்கு. அரிசி கோதுமைக்கு ஜிஎஸ்டி எப்போ போட்டாங்க? இதுக்கு முன்னால யாருக்கும் போடல. நகை கடனுக்கு நல்ல வேளை நாங்கள்லாம் சண்டை போட்டு இப்போ அதை விட்ரா பண்ணி வச்சுருக்கு. நகை கடனுக்கு எங்கள் பாட்டி வாங்கின நகைக்கு நான் பில்லு காமிக்கணும். ஆனால் நீங்கள் கடந்த 9-10 ஆண்டுகளில் 18
56,000 கோடி ரூபாயை நீங்கள் வந்து பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்கணுன்னா இதை கேட்பீங்க. இது என்ன நியாயம்னு நான் கேட்குறேன். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்களா சார்? ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிதி எங்கள் கிராமத்தில் இருக்க சாதாரண மக்கள் தினசரி வெயிலில் போய் 100 நாள் வேலை பார்த்தா 100 நாள் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி அதில் ஏகப்பட்ட இது வேறு. முதல் 6 மாதத்துக்குள்ளே 60% நீங்கள் செலவழிக்கலாம். எவ்வளோ குறைச்சிருக்கீங்க தெரியுமா? முதலமைச்சர் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி எங்களுக்கு 1056 கோடி பாக்கி வச்சுருக்கீங்கன்னு எழுதுறாரு. அது தமிழ்நாடு அரசு கொடுக்கல. யாருக்கு பாக்கி வச்சுருந்தீங்க? தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் அன்றாடம் காட்சிகளாக இதை வாங்கி வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் நவம்பர் மாத சம்பளத்தை கொடுக்கவில்லை, டிசம்பர் கொடுக்கவில்லை, ஜனவரி கொடுக்கவில்லை, பிப்ரவரி கொடுக்கவில்லை, மார்ச் கொடுக்கவில்லை, ஏப்ரல் கொடுக்கவில்லை. மே மாதம் ஆரம்பத்தில் பணம் கொடுத்தீங்க. எவ்வளவு? 2999 கோடி ரூபாய். 200 ரூபாயும் 300 ரூபாயும் வாங்குகிற மக்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. 11 ஆண்டு கால ஆட்சியை பற்றின உங்கள் மதிப்பீடுன்றது ஸ்பெசிஃபிக்காக வாங்க. 11 ஆண்டு கால பெருந்துயர் பேரிடர். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டோடவாவது நமக்கு நல்ல உறவு இருக்கா? ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்கள். இந்தியாவில் நீங்கள் நான் வேறு ஒன்றும் கேட்கல, நீங்கள் சொன்னதில் 2 கோடிக்கு வேலை கொடுத்தீங்களா? 2 கோடி பேருக்கு. ரயில்வேயில் மட்டும் 3,20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதில் பாதுகாப்பு துறையில் மட்டும் 1,70,000 காலி பணியிடங்கள். சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் 13 லட்சம் பேர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது நிரந்தர தொழிலாளிகள். இப்போ எவ்வளோ தெரியுமா? 9 லட்சம். ஒன்றிய அரசு பணியிடங்களில் 10 லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்குது. என் நாட்டு இளைஞர்கள் ITI படிச்சுட்டு, டிப்ளமா படிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, இவன் ஸ்விக்கியும் சொமேட்டோவும் நைட்டில் மழையிலையும் பனியிலையும் வெயிலையும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அதெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க எது காஸ்ட் கட்டிங். ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? 18,56,000 கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க. நீங்கள் அடுத்து சுயேட்சை அமைப்புகள் இந்தியாவில் CBI, IT அல்லது ED, நீதிமன்றம், இதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அதையெல்லாம் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏவல் ஆட்களாக மாற்றி வச்சுருக்கீங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒரே பேட்டர்ன் தெரியுது. இந்த இவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது பண்ணாங்க. அப்போ ஜாமீன் கொடுக்கும்போது நீதிமன்றம் என்ன கிடைச்சி தெரியுமா? ஏயா ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டிங்களா? அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஆதாரம் தேடுறீங்களே, அவரை நாங்கள் ஜாமீனில் விடுறோன்னு சொன்னாங்க. என்னத்தை பண்ணியிருக்கீங்க? வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991, அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகு எல்லா மசூதிக்கு கீழேயும் கோயிலை தேடிக்கிட்டு அலையிறீங்க. கடவுளை வச்சு கலவரம் பண்ணியிருக்கீங்க. பெட்ரோல் டீசல் விலையை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறைன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ஜனவரியிலேருந்து இது இன்னைக்கு வரை எடுத்துக்கோங்க, எத்தனை டாலர் குறைஞ்சிருக்கு, எத்தனை ரூபா பெட்ரோலுக்கு டீசலுக்கு கேஸுக்கு குறைச்சிருக்கு சொல்லுங்க. ஓகே, இப்படி நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, கட்சிகளை உடைச்சிருக்கீங்க, பொது சொத்துக்களை தனியாருக்கு வித்திருக்கீங்க. எனவே இந்தியாவின் பெருங்கேடு பேரிடர் இந்த 11 ஆண்டு கால பாஜக ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி. மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. ஷெல்வியோட பதிலை கேட்கலாம். திரு ஷெல்வி. கொரோனா ஊசி போடலன்னா இன்னைக்கு பேச்சே கிடையாது. ஸோ எங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஒரே ஒரு கொரோனா இன்ஜெக்ஷன்லேயே தெரிஞ்சிடுச்சு உலகத்துக்கு. ஸோ கொரோனாவுக்கு என்ன இந்தியாவில் மட்டும்தான் ஊசி போட்டாங்களா? உலகம் முழுக்க ஊசி போடல? உலகம் முழுதுன்னா உலகத்தில் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் ஆட்சியாளர்கள்லாம் இம்போர்ட் பண்ணி தானே போட்டாங்க. இந்தியாவில் தயாரித்து எங்கே போட்டிங்க? 220 கோடி. அதாவது எல்லாம் பேசலாம். இன்றைக்கி 4வது பொருளாதாரம், அதையே மாற்றி சொல்ல முடியுமா இவங்களால்? சைனாவோட ஏதாவது இவங்க காங்கிரஸ் இருக்கிறச்ச மட்டும் உறவெல்லாம் கொஞ்சி கொலாவிக்கின்னு ஸ்ரீலங்கா ஃபிஷர்மேன் தமிழ்நாட்டுக்காரங்களை எவ்வளோ பேரை கொன்று, எவ்வளோ பேர் டெய்லி ஒரு போராட்டம், எத்தனை பேர் பணம் வந்துக்கினே இருந்தது. இன்றைக்கி ஒரு பணம் ஏதாவது காட்ட முடியுமா? 11 கால ஆட்சி காலத்தில் ஏதாவது காட்டுறதுக்கு முடியுமா? அரெஸ்ட் பண்ணால் கூட அது எல்லாத்துக்கும் உடனடியாக எல்லாத்துக்கும் வெளியுறவுத்துறை எப்படி பேசுகிறதுன்றது பார்க்க முடியாதா?
எத்தனை இன்னைக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வளர்ச்சி, அதே போல் பிரைம் மினிஸ்டருடைய ஒன்று ஸ்வச் பாரத்லேருந்து, டாய்லெட்லேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, ஹைவேஸ்லேருந்து, ஜீபூபா மாதிரி ஒரு 11 வருஷத்தில் பண்ணிட்டு 4வது எப்படி பொருளாதார முன்னேற்றம் கொடுப்பாங்க? செல்வி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா, ஆத்ம பாரத்லேருந்து, அதான் ஆத்ம பாரத்லேருந்து எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ஸ்வச் பாரத்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போமா? டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரச்ச எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. டிஜிட்டல் இந்தியா கொண்டு வரச்ச எவ்வளோ இப்போ முன்னாளுடைய நிதியமைச்சர் எவ்வளோ பேசினார். டிஜிட்டல் இந்தியா இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்களே ஃபோன் உங்கள் கையில், இன்றைக்கி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களா? இன்றைக்கி எவ்வளோ பெரிய டிஜிட்டல் இந்தியாவில் எல்லாமே வாழ்கிறீங்க. அது கொண்டு வரச்ச எவ்வளோ பேர் என்ன பேசுனீங்க. தமிழ்நாடு ஏதோ இந்தியாவில் தானா நடக்கிறது தானே. அதாவது எனக்கு ஒன்றும் புரியல குணானா, டெக்னாலஜி எனக்கு ஒன்றும் புரியல குணானா. இல்ல டெக்னாலஜி வளரும்போது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம், நெட் பேங்கிங்ன்றது நமக்கு இயல்பா வந்துச்சு. இல்ல ஒரு நிமிஷம், டெக்னாலஜின்றது ஒரு process தானே, இது இயல்பா வரக்கூடிய ஒன்று தானே. அந்த டெக்னாலஜி வளர்ச்சி கொண்டு வரச்ச எவ்வளோ ஏளனம், எவ்வளோ கிண்டல். அதே போல் இன்னைக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ பேருக்கு ஹாஸ்பிட்டலைஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டருடைய ஒரு ஸ்கீம். அதே போல் விவசாயிகளுக்கு இவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்றாங்க. வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஜம்முன்னு 2000 எத்தனை விவசாயிகள், எத்தனை லட்சம் விவசாயிகள். அதே போல் கேஸ் சிலிண்டர்லேருந்து பெண்களுக்கு எவ்வளோ மறுவாழ்வு திட்டங்கள் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படியே ரிப்போர்ட் இருக்குது, எடுத்து தரேன். இதை செய்தீர்களா அதை செய்தீர்களான்னு. இன்றைக்கி ஒரு வார் நடந்திருக்கு, ஒரு வெளிநாட்டில் யுத்தம் பண்ணியிருக்காங்க. யுத்தம் பண்ணிட்ட பிறகு ஏதாவது ஒரு வரி போட்டிருக்காங்களா? அதை நம்மளுடைய நிர்மலா அம்மா இந்த அளவுக்கு அதை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறாங்க. நீங்களே தான் வரி போடுறதுக்கு யோசனை சொல்லிடுவீங்க போல் இருக்க. இல்லை, ஆமாம், ஒரு யுத்தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டில் யுத்தம் நடந்திருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு வரி போட்டாங்களா இல்லை செஸ் போட்டாங்க? யுத்தம்ன்றது பெரிய வார்த்தை செல்வி, யுத்தம்ன்ற கட்டத்துக்குலாம் போகல. வார் ஃபுல் ஸ்கேல் வார்லாம் நடக்கல. அதாவது ஃபுல் ஸ்கேல் வார் நடக்கல. ஒருத்தன் எதிரி நம்மளுக்கு அடிச்சுட்டு போய் ரெட் கார்பெட்டு போட்டுட்டு அவனோட பாம்பேயில் நடந்த அந்த தீவிரவாதத்துக்கு அந்த தீவிரவாதிங்க கிட்ட காந்தாரில் ஏர்போர்ட்டை கடத்தினவுடனே அவன் காலை பிடிச்சி மண்டிட்டு முத்தம் கொடுத்து ஐயோ சாமி எங்களத விடுவிச்சிருன்னு சொல்லி பாம்பேயில் 2 நாளாக ஓடி 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 யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இங்கே இருக்கிற அவங்க நாட்டில் போயிட்டு அடிச்சுட்டு வந்ததுக்கு பாராட்டுறதுக்கு மனசு இல்லைனாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒரு வேலை. ஏன்னா நான் என்ன கேட்குறேன், இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகள்லேருந்து சமாதான உடன்படிக்கை செய்த வரைக்கும் அதில் உடனே வர்றது. அதில் இந்த போர் என்றால் யுத்தம் என்றால் நம்மளுடைய ஃப்ளைட்டு எத்தனை போய் விழுந்ததுன்னு ஃப்ளைட்டு விழாத யுத்தத்தை காட்ட முடியுமா? இன்றைக்கி ரஷ்யாவை யுக்ரைன் இப்போ தாக்கலையா? உடனே ரஷ்யா பெரிய நாடாக இல்லாமல் போயிடுமா? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வேணும்னா உடனே அதில் எத்தனை ஃப்ளைட்டு காணாத போச்சு, ரேடாரை வச்சு கண்டுபிடிங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நாட்டுக்கு ரஃபேல் ப. சிதம்பரம் எழுதியிருக்க கட்டுரையில 3 ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு அவர் இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸை மேற்கோள் காட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருந்தாரு. 3 இல்ல, அதிகாரப்பூர்வமா ஒன்றும் சொல்லலீங்களே. இல்ல 3 இல்ல, அது ராணுவத்தினுடைய புரோட்டோகால் பிஆர்ஓ உங்களுக்கு சொல்ல போறாங்க. எங்க போகுது, எப்படியா இருந்தாலும் எல்லாமே வரப்போகுது, எல்லாமே. அதுக்கு என்னன்றேன்னா, அதாவது அது ஒரு பெரிய உங்களுக்கு அதுல ஒரு பெரிய குஷியா நம்ம நாட்டு ஃப்ளைட்டே விழுந்திருக்கட்டும். யாரும் குஷி அடையல. அதுல என்ன பிரச்சனை அடையல? அதுல என்ன பிரச்சனை? யார் மகிழ்ச்சி அடைய போறாங்க? ஒரு 4-5 முக்கியமான பாயிண்ட்ஸ் அலிபால் புகாரியோட கருத்தை கேட்டுறேன். அது நான் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க, நான் அவருடைய கருத்தை கேட்டுறேன். அலீம் 5 பிராடர் பாயிண்ட்ஸ் சொல்றாரு. 1, பொருளாதாரத்தில் ஒரு பயங்கரமான வளர்ச்சி. 2வது ஒரு முத்திரை திட்டங்கள், டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், இது மாதிரியான திட்டங்கள். 3வது வலுவான கட்டமைப்பு, ஹைவே இன்ஃப்ரா. 4 பெண்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டார் மோடி. 5 இராணுவம் தாக்குதல், டிஃபென்ஸு. ராஜ்யசபாவில் ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா கொஷின் கேட்குறாரு, இது வரைக்கும் நேச்சுரல் கேலாமிட்டிஸில் இறந்தவர்களுடைய தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேரளாவுடைய எம்ஓஎஸ்ஸாக இருக்கிற பதில் சொல்கிறாரு நம்ம நித்யானந்த் ராய். அதே மாதிரி இது வரைக்கும்
மெடிக்கல் இன்டர்ன்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களே, அதனுடைய டேட்டா ரொம்ப பெரிய லட்சக்கணக்கில் இருக்க போகிறதில்ல. அந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் கிட்டே இருக்கா? கொரோனா காலத்தில் இறந்து போன மக்கள் எத்தனை பேர், பாதிக்கப்பட்டவருடைய கணக்கு என்ன, அந்த கணக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதா? விவசாய போராட்டத்தின் போது அடிபட்டவர்கள் எத்தனை பேர், இறந்தவர்கள் எத்தனை பேர், அந்த கணக்கு இந்த அரசிடம் இருக்கிறதா? டிஸ்கிரிமினேஷன் காரணமாக, ஏற்றத்தாழ்வு காரணமாக, பாகுபாடு காரணமாக தலித் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்களே கல்லூரிகளிலே, அந்த தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா என்றால் அதற்கு நித்யானந்த ராய் சொன்ன பதில் நோ டேட்டா. அப்போ டிஜிட்டல் இந்தியான்னு நீங்கள் சொன்னீங்க, அது ஒரு பரிணாமம் போல் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்தா பப்ளிக் கால் ஆஃபீஸ் கொண்டு வந்தது யார்? முதல்ல வந்து கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க்ஸை செய்த போது இது பொதுமக்கள், அதாவது பணி செய்யக்கூடிய மக்களுடைய பணியை கெடுக்கும், வேலைவாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு பாரத் பந்த் நடத்தியவர்கள் பாஜகக்காரர்கள். இப்போ தலைவர் ராஜீவ்காந்தி வந்து கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க் செய்த போது அவர் கம்ப்யூட்டரைசேஷன் செய்யலாம், நீங்கள் டிஜிட்டலை பற்றி பேசவே முடியாது. இப்போ அந்த கிளைம் இல்லைங்க. நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த மக்கள்கிட்ட என்ன இருக்கணுமோ அது கிடைத்ததா என்றால் கிடைக்கல. அதில் முக்கியமானது என்ன, இந்த அரசிடத்திலே டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அரசிடத்திலே கொரோனாவில் இறந்தவர்களை பற்றியோ விவசாய போராட்டத்தில் இறந்தவர்களை பற்றியோ எந்த தரவும் இல்லை. அப்புறம் என்ன டிஜிட்டல் இந்தியா வந்து சக்சஸ் இல்லைன்றீங்க? ஃப்ளாப், அது ஒரு பொய், அது ஒரு பிஆர் ஸ்ட்ராட்டஜி. என்ன இருக்கு, எதில் இருக்கணும் சார்? டிஜிட்டல் இந்தியா என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டிஜிட்டலை வச்சு நான் என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்புவேன், அந்த டிஜிட்டலை வச்சு எனக்கு என்னென்ன பயன் கிடைக்கணும்னு நான் நினைப்பேன் இல்லையா? என்கிட்ட இருக்கிற பணத்தை என்ன நிர்பந்திச்சு நீங்கள் யூபிஐயில் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து தான் கடையாக ஒட்டினீங்க. யூபிஐ என்ன நிர்பந்திச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன மாற்றினீங்க. இதில் எனக்கு என்ன லாபம் கிடைச்சது நான் கேட்குறேன். நான் டிரான்சாக்ஷன் பண்ணால் இப்போ என் அக்கௌண்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து சொல்கிறாங்க நீங்கள் இனிமேல் அதிகப்படியாக யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து, அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த நிலைமைக்கு தான் எங்களை தள்ளினீங்க. அப்போ டிஜிட்டல் இந்தியா என்பது அது ஒரு விளம்பரத்திற்காக சொல்லப்படுவதானே தவிர பொதுமக்களுக்கு இதில் எந்த பயனும் இல்லை. மரியாதைக்குரிய குமார் அவர்கள் உட்பட எல்லாரும் சொன்னாங்க, அந்த டிஃபென்ஸ் சப்ஜெக்ட் நிறைய பேசினாங்க. அவர் எக்ஸ்போர்ட் பற்றி சொன்னார். பாஜக கிளைம் பண்ணது 23,622 கோடி 2024 25 வரைக்கும் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, சிப்ரியோடைய 2024 ரிப்போர்ட் படி 25 டாப் 25 ஆர்ம் எக்ஸ்போர்ட்டர்ஸில் இந்தியாவுடைய பேரே இல்லை உலக அரங்கில், சிப்ரியோடைய ரிப்போர்ட் படி. அதே போல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் growth 2024 25 வந்து நம்முடைய இந்தியா 2024-25 12.4% குறைந்திருக்கிறது என்று நம்முடைய பிஐபி, நான் எங்க எடுத்து சொல்றேன்னா நம்முடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய பிரஸ் ரிலீஸ்ல இருந்து எடுத்து கணக்கு பார்த்தா 12.4% குறைந்திருக்கிறது ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 32.4%. பிராடர் பாயிண்ட்ஸ் என்ன? இப்போ நீங்கள் இன் டோட்டல் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது எல்லா வகையிலுமே நம்முடைய வளர்ச்சி என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கலாக குறைஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறது மாதிரி எதிர்காலத்தை பாரு அப்படின்னு நிகழ்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுதான் தலைவர் ராகுல் காந்தி கருத்தாக சொல்லியிருக்கிறார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார், இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின் மீது நீங்கள் கருப்பு மையை தெளிக்கக்கூடிய 11 ஆண்டுகால ஆட்சி இது. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை, ஏன்னால் ஏற்கனவே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிவிட்டு போனது மாதிரியே ஜான் ஸ்டூவர்ட் மில்லுடைய கருத்தை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், நீங்க வந்து யூ ஷுட் நாட் லே யுவர் லிபர்ட்டி ஈவன் அட் த ஃபீட் ஆஃப் கிரேட் மென் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை கூட பார்க்காமல் நரேந்திர மோடி சொல்வது ஃபேக்ட் என்ன சொல்லுது. இப்போ இவ்வளவு நேரம் பேசுறாங்க, பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை பேசுகிறார்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் ஃபேக்சுவலா இப்படி நடந்துச்சு, இந்த திட்டத்தின் மூலமாக இவர்கள் பலன் பெற்றார்கள், இதன் மூலமாக இந்த தேசத்துக்கு இவ்வளவு பெரிய நன்மை கிடைத்தது என்று யாராவது ஒரு இடத்துல சொல்கிறார்கள் என்ன கிடையாது. அக்ரிகல்ச்சரை பற்றி, விவசாயிகளை பற்றி பேசுகிறார்கள். அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வந்து 2025 26 வரைக்கும் 5 மடங்காக கூடியிருக்கிறது 2013 14 கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 55% அக்ரிகல்ச்சரல் ஹவுஸ் ஹோல்டு வந்து இன்னமும் கடனில் இருக்கிறது என்று நபார்டுடைய டேட்டா சொல்லுது. இப்போ எதை எடுத்துக்கிறது? நாம் புள்ளி விவரத்தில் கடன் தள்ளுபடின்ற ஒன்று நடக்கல. விபி சிங் காலத்திலும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் விவசாய கடன் தள்ளுபடின்னு ஒன்று நடந்தது. இவங்க விவசாய கடன் தள்ளுபடின்ற ஒன்றை கொள்கை அளவில் அவங்க ஏற்றுக்கொள்ளல. மாறாக டிபிடின்னு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக பணம் தரக்கூடிய உதவித்தொகைக்கு போறாங்க. என் ரிசல்ட் என்னவா இருக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்கிறது ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வந்து பிஜேபியோட கிளைம் பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமான வளர்ச்சி, உலக அளவில் வந்து வேகமான வளர்ச்சி இருக்கு அப்படின்றது அவங்க கிளைம். ஏராளமான அளவில் வறுமையை ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்றது அவங்களோட கிளைம். காங்கிரஸ் என்ன சொல்லுது? இதை விட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் வறுமை ஒழிப்பு நடந்திருக்கு, ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் பிரிட்டிஷ் காலத்தை விட மோசமாயிடுச்சுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இல்லை, இப்போ இது நரேந்திர மோடியுடைய வார்த்தையிலிருந்தே சொல்கிறதா இருந்தால் 2015 அவர் சொல்கிறாரு, அவரே வாயால் சொல்கிறார், அவருடைய பேட்டிகளே இருக்குது,
8 ட்ரில்லியனா இன்னைக்கு இருக்கிறோம் எக்கானமியில், இதை நான் வரும் பொழுது 20 ட்ரில்லியனா மாற்றுவேன் அப்படின்னு 2015 சொல்கிறார். 2024 சொல்கிறாரு, இனி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது 5 ட்ரில்லியனா இந்த எக்கானமியை மாற்றுவேன்னு. இன்னைக்கு அதே 2025 பேசுகிறாரு, இன்னைக்கு 3.8 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறணும்னு சொல்லணும்? நரேந்திர மோடியுடைய பரிணாம வளர்ச்சியே 20 ட்ரில்லியன் என்னுடைய இலக்கு, இன்னைக்கு நம்ம 8 ட்ரில்லியனா இருக்கிறோம் அப்படின்னு 2014 சொல்றாரு. 2024 அவரே மாற்றி 5 ட்ரில்லியனுங்கிறாரு. 2025 அகைன் அவரே 3.8 ட்ரில்லியனுங்கிறாரு. நரேந்திர மோடியுடைய வார்த்தை இதற்கு போதுமானதாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக கடந்த பட்ஜெட்டின் போது பத்திரிகை செய்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது. ஒரு குடும்பம் ஒரு 3 பேர் கொண்ட ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு காலகட்டத்தில் வெறும் 6 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுமானதாக இருந்தது. தன்னுடைய ஒட்டுமொத்த வருடாந்திர செலவினங்களை கவனிப்பதற்கு வெறும் 6 லட்சம் இருந்தால் போதுமானதாக இருந்தது. இப்போது நரேந்திர மோடி அரசிற்கு பின்னால் 13 லட்சம் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. 4 சக்கர வாகனங்களை வாங்குபவருடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அதே நேரம் 2 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஏன்னா ரிச் கெட் ரிச்சர், பணக்காரங்க பணக்காரட்டே போறாங்க. எக்கானமியுடைய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது பெருமையா பேசுறாங்க இல்லையா, ஜிடிபி நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு. இங்க பெர் கேபிட்டா இன்கம் என்னவா இருக்குது? பெர் கேபிட்டா இன்கம் நீங்க கம்பேர் பண்ணும்போது குறிப்பிட்ட 5 தலைவர் ராகுல் காந்தி கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வர்றாரு, குறிப்பிட்ட 25 பேர் தான் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தையும் வாரி சுருட்டி வைத்திருக்கிறார்கள். அதை அவங்க இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதனால இந்தியா வளர்ந்துச்சு நீங்க காட்ட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய. நரேந்திர மோடி சொல்கிறார் 2024 நான் ஒரு சங்கல்ப் வச்சிருக்கிறேன், ஒரு சத்திய பிரமாணம் ஏற்றிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2019 பேசுறாரு, நான் ஒரு சங்கல்ப் வச்சிருக்கிறேன் 2024 நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு அவரே பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு, ஹர் லோக் கு கர், கர் பே ஜல், ஜல் பே நல். அவர் சொல்றாரு எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், அந்த வீடு மேல முகடு இருக்கும், அதுல எல்லாருக்கும் குளா இருக்கும், எல்லா குளம்லையும் தண்ணி இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கா? பேசுற எனக்கே சொந்த வீடு கிடையாது. அப்ப நரேந்திர மோடியுடைய வாக்குறுதி இந்தியா முழுக்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் ரியலிஸ்டிக்கா நீங்க சொல்றதுனால அபார்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாருக்கும் வீடு கிடைச்சதா, எல்லாருக்கும் குழா கிடைச்சதா? ஏன் எந்த அளவுக்குன்னா, நீங்க எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணிடத்திலே விளம்பரம் பெரிய ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த பெண் எனக்கு நரேந்திர மோடியோட திட்டத்தில் எனக்கு வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய விளம்பரம். அந்த பெண்ணிடத்திலே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே போய் கேட்குறாங்க, இந்த வீடு உங்களுடையதா என்றால், இந்த வீடு நான் இந்த வீடுடைய முகடு கவர்மெண்ட் தான் போட்டு கொடுத்துச்சா உங்களுக்கு அப்படின்னா, அந்த பெண் சொல்கிறார், இந்த ஓனர் கோச்சிக்க போறார், நான் இருக்கிறதே வாடகை வீடு அப்படின்னு. ஆனால் அந்த பெண்ணை கொண்டு போய் விளம்பரத்திற்கு எடுத்து அந்த பெண்ணுடைய போட்டோத்தையும் விளம்பரத்தில் போடுறாங்க. அப்படி இந்த அரசு கவனம் செலுத்தியது அத்தனையும் விளம்பரத்தில் கவனம் செலுத்தியது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இப்போது சமீபமாக நடந்திருக்கக்கூடிய பகல்காம் அட்டாக் உட்பட, இப்போ ஒரு பேசினாரு, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு. மசூத் அசாரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அஜித் தோவல். அதே அஜித் தோவல் தான் அன்னைக்கு கொண்டு போய் மசூத் அசாரை கொடுத்தாரு. அந்த இடத்துல தோத்தது யாரு? யாரால் தோற்றும்? ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் அங்க சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு, இதே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த தாக்குதலாக இருந்திருந்தால் அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார். குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. இன்னி வரைக்கும் நம்முடைய அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு 2 பேரும் அடிச்சுக்காதீங்கப்பா அப்படிங்கிறான். ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது 26/11 நடந்தபோது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெரர் மைண்டு என்பதை நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு. உலக அரங்கில் பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடிந்தது. அந்த ஒரு அரசியல் கெபாசிட்டி காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலகமே அதிர்ச்சியில் இருக்கிறது. இதுவரை தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ்ல பெரிய சாதனை படைத்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓகே டாக்டர் சுமந்த், காய்தல் உவத்தலின்றி ஒரு 11 வருஷத்தை நாம மதிப்பிடுறோம் அப்படின்னா, இதற்கு முன்பு இருந்த அரசுகள்லாம் கூட்டணி நிர்பந்தத்தில் இருந்த அரசாங்கங்கள், ஒரு மிகப்பெரிய மேண்டேட் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 முறை தரப்பட்டது. இப்போதான் மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளோட தயவுல இருக்கக்கூடிய நிலைமை. இந்தியா வளர வேண்டிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறதா? இந்தியாவில் மத பகைமை, சமூக நல்லிணக்கம் அப்படின்ற ஒன்று இந்த 10-11 வருஷத்தில் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு? சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கா? மாநில அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உணர்வுகள், உரிமைகள் அது ஒரு கேள்விக்குறியாயிருக்கா அல்லது இம்ப்ரூவ் ஆயிருக்கா? பல தலைவர்கள் பேசக்கூடிய கருத்தை கேட்குறோம். தன்னாட்சி அமைப்புகள், அது சுப்ரீம் கோர்ட்டு விமர்சனத்துக்கு ஆளாகுது, எலெக்ஷன் கமிஷன் விமர்சனத்துக்கு ஆளாகுது, இடி, ஐடி, சிபிஐ, இந்த அமைப்புகள் அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. திரு கார்கே சொல்றாரு, கருத்து சுதந்திரமும் போயிருக்கு, இவங்க சொன்ன எல்லா ஃபிளாக்ஷிப் ஸ்கீமும் தோற்று போனவை அப்படின்னு விமர்சிக்கிறார். உங்க மதிப்பீடு, இந்த 11 ஆண்டு காலத்தில் பாசிட்டிவா என்ன நடந்திருக்கு, என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்?
ஒரு வார்த்தையில் இந்த 11 ஆண்டுகள் ஒரு வார்த்தையில் சம்மரைஸ் பண்ணோம்னா அந்த வார்த்தை ஏமாற்றம். எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருந்தது, அது உண்மை. ஏதோ இந்தியாவையே மாற்றி அமைக்கப் போகும் ஒரு அரசாங்கம் 2014 அந்த எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. அது பொய்த்து விட்டது அப்படிங்கிற ஒரு இது. அதனால் ஒரு அரசாங்கம் எந்த நன்மையும் செய்யவில்லை, எல்லாமே மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லா அரசாங்கங்களுக்கும் நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். அதில் இந்த அரசாங்கம் பர்டிகுலராக இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறதுல அது ஒரு இம்பேக்ட் நிச்சயமாக இருந்திருக்கு. 80 கோடி மக்களுக்கு இன்றைக்கி இலவசமாக ரேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் மைல் டெலிவரி பல திட்டங்களில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ அந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், அதனுடைய ஒரு நீட்சி அது. அதே மாதிரி ஒரு யூபிஐ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் ஒரு 2 ரூபா பொருள் 3 ரூபா பொருளுக்கு கூட நம்ம அந்த ஃபைனான்ஷியலி ஒரு அட்வான்ஸ்டு சொசைட்டியாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு முயற்சி, இதெல்லாம் நிச்சயமாக அச்சீவ்மெண்ட்ஸு. ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றங்களும் இதன் கூட இருக்குது. ஒன்று, இந்த பொருளாதாரம் மிகவும் வேகமாக வளர்ந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த 2004 2014 என்ன வளர்ச்சி இருந்ததோ அதில் 2008 ஒரு பெரிய கிரைசிஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு கோவிட் வந்துச்சு 2020. ஸோ 2த்துக்கும் 2008க்கு குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் இருந்துச்சு. அதையும் ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம கருதணும்னா அதை தாண்டி இரு அரசாங்கங்களும் கிட்டத்தட்ட, இன்ஃபேக்ட் இந்த அரசாங்கம் டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தை விட பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி குரோத்தில் சற்று குறைவாகத்தான் டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நிச்சயமாக ரெண்டாவது, இந்த நம்பகத்தன்மை ஒரு அரசாங்கம். அரசியல் கட்சிங்க என்ன வேணால் பேசலாங்க, அரசியல் கட்சிங்க பொய் சொல்லுவாங்க, அவங்க மக்கள் ஏமாற்றுவாங்க, எல்லாமே அது எல்லா நாடுகளிலும் எல்லா கட்சிகளும் பெரும்பாலாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு கேம்பெயினில் போகும்போது புழுகுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் ஒரு அரசாங்கமே பர்டிகுலராக டேட்டா 20 லட்சம் மக்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக கோவிடில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது 5 லட்சம். 18 லட்சம் இறந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அது ஃபைனல் ஃபிகரில் 22 லட்சமாக வந்ததுன்னா அது வேண்டுமென்றே புழுகியிருக்காங்கங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய நாட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே அங்கேயும் இப்படி இருக்கும். பட் நீங்கள் தொடர்ந்து நான் 5 லட்சம் 6 லட்சம் நபர்கள் தான் இறந்தார்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. தயாரிச்சு உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துல சக்சஸ்ஃபுல்லா போட்டு இவ்வளவு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கே மோடி அரசாங்கம் அப்படின்னு செல்வி சொல்றாரு. நீங்க மாத்தி சொல்றீங்களா? இல்ல நீங்க அத சாதனைனா நீங்க இந்த இறப்புகளை முதல்ல நீங்க ஏத்துக்கல. ரெண்டாவது, இந்தியாவில் வாழும் பெரும்பாலான மக்களுக்கு கிடைத்தது கோவிஷீல்டு நாம் உருவாக்கல, நம்ம தயாரிச்சோம். அதை உருவாக்குனது வேறு. அது அந்த அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருந்ததுனால அதை நம்ம தயாரித்தோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி பண்ணல. கோவேக்சினுங்கிறது அதை பற்றி பேச வேண்டாம், அதை பற்றி பேசினா அதுவே ஒரு தனி டிபேட்டாக போயிடும். ஸோ மிக முக்கியமாக இது போன்ற விஷயங்கள் இப்போ எடுத்துக்கங்க. இன்றைக்கி பிபிசி ஹிந்தியில் போட்டிருக்காங்க 82 நபர்கள் இறந்தார்கள் இந்த கும்பமேளாவில் நடந்த அந்த நெரிசலில் அப்படின்ட்டு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கூறப்படுவது 37. எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கும்? ஒரு லிமிட்டட் ஏரியாவில் நடந்த இறப்புகள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கம் நம்பகத்தன்மை மக்களிடையே அதிகமாக இருக்க வேண்டும். தட் இஸ், பாலிட்டிஷியன்ஸ் கேன் லை, பட் அ கவர்மெண்ட் ஷுட் நாட் லை. கவர்மெண்ட் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பற்றி டேட்டாவை மழுப்பி பேசுவாங்க, அதை ஹைலைட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி. பட் இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. இன்ஸ்டிடியூஷன் மேலே நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்கள், அது மீடியா கேட்கவே வேண்டாம். மீடியா இட் ஹஸ் பிகம் ப்ராபகேண்டா ஆம் அப்படி மாதிரி ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நான் தமிழ்நாட்டை எக்ஸப்ஷனாக வச்சுக்கிறேன். பட் பெரும்பாலான மாநிலங்களில் மீடியா இஸ் அ ப்ராபகேண்டா ஆம். தமிழ்நாட்டில் அது ரிவர்ஸ், வேறு விஷயம். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த திட்டங்களினுடைய நிறைவேற்றம். ஸ்மார்ட் சிட்டி, இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க இந்தியாவில். நான் ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க எனக்கு. நான் 100 ஸ்மார்ட் சிட்டிக்கு திட்டம் போடப்பட்டது, அதற்கு 20,000 கோடி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஒதுக்கெல்லாம் பட்டது. எனக்கு ஒரு சிட்டியை காட்டுங்க, ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு சிட்டி, இந்த சிட்டியை பண்ணியிருக்கோம் பாருங்கள்
அப்படிங்கிறது. ஸோ டெலிவரி ஆஃப் சம் ஆஃப் தீஸ் பிக் ஸ்கீம்ஸ், நமாமி கங்கை ஆற்றை முழுமையாக சுத்தம் செய்வோம், காட்டுங்க எங்கே ஆயிருக்கு. புல்லட் ட்ரெயின், மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் 2022 ஓடும், இன்றைக்கி 25 இருக்கும், எப்போ வரும்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின. ஸ்வச் பாரத்தை எடுத்துக்கோங்க, 40 லட்சம் கழிவறைகள் கட்டப்பட்டன. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து தான் அந்த கழிவறையில் தண்ணி வராது, அது யூஸ் ஆகுதில்லை, அது மாட்டுக்கு வைக்கல் வைக்கிறதுக்கு இடமா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ தி இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ், நான் மற்ற ஸ்கீமை விட்டுடுங்க, எல்லா அரசாங்கங்களும் எல்லா ஸ்கீமும் சிறப்பாக செயல்படுத்த முடியாது, அது நடந்ததே கிடையாது இந்தியாவில் எந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும். ஆனால் உங்கள் பெயருடன் அந்த ஸ்கீம் போகுது, நீங்கள் அதற்கு கிரெடிட் எடுத்துக்கணும்னு விரும்புகிறீங்க, அப்போ அந்த திட்டங்களை ஒழுங்காக நிறைவேற்றணும்ல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஊழலில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு தெரியவில்லை. முந்தைய அரசாக இருக்கட்டும், இந்த அரசாக இருக்கட்டும், வித்தியாசம் என்னென்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மீடியா வாயை திறக்காது. எந்த ஊழல் நடந்தாலும் அதை காங்கிரஸ் அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் ஆட்சியிலிருந்து விரட்டப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் மீடியா. தொடர்ந்து 2G ஸ்கேமு, காமன் CWG ஸ்கேமு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கேமாக எடுத்து விட்டாங்க. மக்கள் மனதில் ஐயோ இவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சு. இப்போ என்ன ஸ்கேம் வந்தாலும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ அதனால் நிச்சயமாக இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய எரோஷன், ஜுடிஷியரி, மீடியா, எலெக்ஷன் கமிஷன் கேட்கவே வேண்டாம். தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிற அந்த எலெக்ஷனுக்கு எத்தனை கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் மேலே நடத்தப்படும் தாக்குதல்கள் ஒன்று, மீடியாவுடைய கையாளாகாத தனம் என்று நான் கூற மாட்டேன், கம்ப்ளிசிட்டி, அவங்க கூட உடந்தையாக மீடியா இருக்கக்கூடியது. மூன்றாவது, இந்த திட்டங்கள் சரியாக ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ், 10 ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் எடுத்துக்கிட்டாக்க 2ஓ 3ஓ தான் மக்களுக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கு. மீதி எல்லா ஸ்கீமும் இட் ஹாஸ் பீன் ஃபெயிலியர். ஸோ அதை வந்து நம்ம ஃபெயிலியர்னு சொன்னால் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு, நேரு என்ன பண்ணாருன்னு நம்ம திருப்பி பேசிகிட்டு இருக்கலாமே தவிர 70 ஆண்டு காலத்தில் நடந்த தவறுகளை நாங்கள் சரி செய்வதற்கு 10 ஆண்டுகளில் செய்ய முடியுமா? அதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் வருத்தம், ஏமாற்றம், அதுதான் வந்து பெருமளவில் இந்த 11 ஆண்டு காலத்தில் இருக்குது. அதனால அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலன்னு இல்ல, வளர்ச்சி இருக்கிறது, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி குறைந்திருக்கிறாரு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல நடந்த தாக்குதல் ஊடக சுதந்திரத்தை கபலீகரம் பண்ணது, ஒரு அரசே பொய் சொல்லும் அரசாக மாறினது, ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்றது சுமந்த் முன் வச்ச ஆர்குமெண்ட்ஸ். உங்க பாயிண்ட்? இல்லை, சுமந்த் ஸ்ரீராமனுக்கு ஆர்குமெண்ட்னா ஏமாற்றமாக இருக்கும். மக்களுக்கு ஏமாற்றம் இல்லாதனால தான் நாங்கள் திருப்பி 11ஆவது வருஷம் வந்திருக்கோம். அடுத்த 4 வருஷமும் நாங்கள் தான். ஸோ அவர் ஏமாற்றத்துக்கு, நான் தனிநபர் ஏமாற்றத்துக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். அவர் என்ன சொல்கிறார், மீடியா தான் எதுவுமே சரியில்லைன்றாரு. மீடியா எல்லாமே எந்த கருத்தும், இவரே அரசியல் விமர்சகர் தானே, இவரே வந்து இவர்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது தானே. ஊழல் பற்றி மற்ற கட்சி ஊழல் வந்து இவங்க வந்து இந்த ஆட்சியில் வந்து ஊழலே மீடியா கொண்டு வரல, எக்ஸ்போஸ் பண்ணலன்றாரு. இன்றைக்கி மீடியா வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்மளே யூடியூப்பை திறந்துக்கலாம். அந்த காலம் மாதிரி மீடியாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு கேமரா இருந்து ஒரு மைக் இருந்துட்டு இப்போ அவங்கவுங்களே யூடியூப்பை போட்டுன்னு தான் ஓட்டுறாங்க. ஸோ நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன், ஏன் வந்து மற்றவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு? இவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. மீடியா வந்து அதனோட பணியை செய்யல. மீடியா வந்து அரசாங்கத்துக்கு சார், மீடியான்றது யாரு சார்? அம்பானி கையில மீடியான்றது யாரு? நீங்க மீடியா கேக்குறீங்க. இல்ல மீடியானா யாரு? இன்னைக்கு மீடியான்றது ஒரு காலத்துல இவ்வளவு பேப்பர்ஸ் இருந்தாங்க, இவ்வளவு பேர், இவ்வளவு சேனல்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து யூடியூபோட மீடியாஸ் கிடையாதா? குணா ஒரே நிமிஷம் செல்வி, ஒரு சென்டென்ஸ் குணா, ஒரே ஒரு சென்டென்ஸ். பிஜேபி இவர்கள் ஊழல்வாதிகள் என்று அடையாளம் காட்டிய அரசியல் கட்சி தலைவர்களை ஒருத்தர் தண்டனை பெற்று கொடுத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. ஒருத்தர், லிஸ்டே வேண்டாம், ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்க. அஜித் பவார் 70,000 கோடி கொள்ளையடித்து விட்டார் என்று சொன்னது யாரு?
தேவேந்திர ஃபட்னவிஸ், இன்னைக்கு இவர் சிஎம், அவர் டெபுட்டி சிஎம். நாராயண் ராணே எவ்வளவு கொள்ளையடித்து விட்டார்னு சொன்னது யாரு? அதே ஃபட்னவிஸ். தெலுங்கு தேசம் YS சௌத்ரி, சுஜனா சௌத்ரி வந்து தென்னகத்தின் விஜய் மாலியா சொன்னது யாரு? பிஜேபி. இது எல்லாமே இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பட்டியலே உங்களுக்கு கொடுக்கிறேன். எங்களுக்கு பிஜேபி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர்கள் புனிதர்களாக எல்லாத்துக்கும் அவங்களுக்கே பேச டைம். இப்ப என் நேரத்துல தானே நான் பேசிட்டு இருக்கேன், அவர் நேரத்துல நான் குறுக்க வரலையே. ஆனா இதுலயே வந்துட்டு அவரே பிரசங்கம் பண்றதுக்கு மைக்க கைட்டு வச்சு நாங்க போயிடுறோம். ப்ராப்ளம் இல்ல, சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. அஜித் பவார் சார் பத்தி பேசுறாரு. அஜித் பவார் பத்தி ஒரு சாருடைய கேஸ் இவரே சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அது என்னைக்கு வருமோ, என்னைக்கு வர வைக்கணும், ஸ்பீடப் பண்ண வேண்டிதானே. ஒருத்தருடைய கேஸு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேருடைய கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய கேஸ் போயிட்டு தானே வந்தது. நான் என்ன கேட்குறேன், இருங்க சார் நான் பேசுகிறேன், அப்புறமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன், எல்லாருடைய கேஸும் யாரும் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கலை. யார் வந்து ஊழல், இப்போ செந்தில் பாலாஜி சார் இருக்கார், சிஎம் வந்து செந்தில் பாலாஜி சாரை பற்றி அவ்வளோ பேசினார். செந்தில் பாலாஜி சார் வந்து இப்போ டிஎம்கேல வந்துட்டார். டிஎம்கேல வந்தனால செந்தில் பாலாஜி சாரை புனிதம்னு நாங்கள் சொல்லலையே, டிஎம்கே சொல்லுதா? அவர் கேஸை பார்த்துப்பாருன்னு சொல்கிறாரு. அதுபோல தான் பாரதிய ஜனதா கட்சியில் யார் எந்த ஊழல் பண்ணியிருந்தாலும், காங்கிரஸில் ஊழல் பண்ணியிருந்தாலும், எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தாலும் அவங்க மேலே இருக்கிற கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கலையே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த செந்தில் பாலாஜி உள்ளே தள்ளுவதற்கு தான் என்னுடைய முதல் பணின்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி எப்படி டிஎம்கேல வந்துட்டா ஒரு புனிதர் ஆயிடுவாருன்னு நீங்கள் நம்பிக்கிறீங்களோ, அதுபோல் எங்கள் கட்சியில் வந்துட்டு அவங்க வந்து அந்த கேஸை கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டம்? ஏன் பண்ணக்கூடாது? செந்தில் பாலாஜி சாருக்கு இருக்கிற உரிமை எங்கள் கட்சியில் இருக்கிற அஜித் பவாருக்கு இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், எல்லா கட்சியிலும் அவரவர்கள் சேர்கிறார்கள், அந்த கேஸ் விட்ரா பண்ணமா, அந்த கேஸை வந்து நாங்க வந்து நல்லிஃபை பண்ணமா? சோ இதுதான் அவர் என்ன கேக்குறாரு, நீங்க கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தீங்களான்னு அவர் கேக்குறாரு. நாங்க கேஸை வாபஸா வாங்கணும், கேஸ் பாட்டு கேஸ் இருக்கு, அதனால என்ன சார் அப்படின்றீங்க? நாங்க என்ன பண்ணணும்? கேஸ் ரொட்டீன் கேஸ் பண்ணலனா நீங்க ஸ்பீட் அப் பண்ண வேண்டியதானே? எல்லாருக்கும் ஸ்பீட் அப் பண்றதுக்கு ரைட் இருக்குல்ல. இன்னைக்கு குணா என்ன கேள்வி? சேர்க்கும்போது உங்க கட்சியில சேர்க்கும்போது ஒரு குற்றவாளி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தானே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி யாரு குணா? ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி யாரு? யாரு குற்றத்தை நிரூபிக்கணும்? யாரு குற்றத்தை 2G கேஸ் எடுத்துக்கங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு, அப்பீல் முடிஞ்சு, அப்பீல்ல ஓடிட்டு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல. ஒரு இன்ச் நகராம உட்கார்ந்திருக்கு. யாருடைய என்னன்னா சிபிஐ தானே இது. எனக்கு வருத்தமே என்னன்னா சுமன் ஸ்ரீராமனுக்கு வந்து ஜுடிஷியரி பத்தி தெரியலையேன்றது தான் வருத்தமா இருக்குது. நான் என்ன கேக்குறேன், அவங்க டேட் வாங்குறது, அவங்க வாய்தா. இந்தியனுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் என்ன? நோ நோ நோ, I want to know இந்தியனுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்துல 2 இயர்ஸ்க்குள்ள ஜட்ஜ்மென்ட் கொடுக்கணும். ஏதாவது டைரக்ஷன் இல்லாத ஏதாவது ஒரு கேஸுக்கு ஜட்ஜ்மென்ட் ஆயிருக்கா? இருங்க சார், இருங்க மிஸ்டர் செல்வி, ஒரே நிமிஷம், நான் ஒரே ஒரு லைன். 2G கேஸ்ல சிபிஐ போய் தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு டெய்லி ஹியரிங் வேணும்னு கேட்டாங்க. இந்த கேஸ் நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ், இது அப்படியே கிடப்புல போடக்கூடாது. யார் சொன்னது? சிபிஐ. 2021 எலெக்ஷனுக்கு முன்னு, எலெக்ஷனுக்கு பின்னாடி அப்படியே க்ளோஸ். இன்னைக்கு எப்போ இருக்கும்? 2025. சார், மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது சார், நீங்க நினைக்கிற மாதிரி. முட்டாள்கள் இல்லனால தான் எங்களை தேர்ந்தெடுக்கறாங்க. ஜஸ்ட் டோன்ட் திங்க். புத்திசாலினால தான் எங்களை தேர்ந்தெடுக்கறாங்க சார். இல்லங்க, தமிழ்நாட்டுல தேர்ந்தெடுக்கலையே. புத்திசாலினால, அதனால தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஓட்டு சதவீதம் உயர்ந்து இருக்கு. அந்த போட்ட மக்கள் எல்லாம் என்னன்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் புத்திசாலி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் சுமந்தி ஸ்ரீராமன் சார் சொல்ற மாதிரி புத்திசாலிகள் சொல்ல வரீங்களா? இங்கேயும் வந்திருக்கிறோம் நாங்க சார். நான் சொல்றது பத்தி இல்ல சார், நான் ஒண்ணே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேக்குறேன். நாங்க 2 தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய 3வது முறை பிரதமரா இருக்காரு. கேஸ் 2 எம்பி 84ல. உங்க 2 பேரோட விவாதமா இத சுருக்க வேண்டாம், மற்றவங்களுடைய பார்வைகளையும் கேக்குறேன். சபீர், 11 ஆண்டு கால ஆட்சி, அது 1 மணி நேரத்துக்குள்ள பேசுறதுன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணி நேரம் பேசலாம், அவ்வளவு விரிந்து பரந்த ஒரு ஏரியா. நீங்க முதல்ல தொடங்கும் போது ஒரு பாயிண்ட்ல சொன்னீங்க, இந்தியா பின்னோக்கி சென்று விட்டது அப்படின்றீங்க. இந்தியா ஒரு புலி பாய்ச்சல் மாதிரி முன்னோக்கி பாய்கிறதுன்னு பிஜேபி சொல்லுது, நீங்க அப்படியே அதுக்கு நேர் மாறான ஒரு சித்திரத்தை தர்றீங்க.
இல்லை நீங்கள் இன்னைக்கு ஆங்கில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாஞ்சு வேகமாக ஓடி கரையை கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற அளவில் சித்தரிப்பாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது மக்கள் கண்ணிலையும் தெரியக்கூடாது, மக்கள் அதை பற்றி பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் வந்த உடனே அவர் பேசின ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அச்சே தின் ஆயங்கே அப்படின்னாரு. அந்த அச்சே தின் எங்கே இருக்குது அப்படின்றது இன்னைக்கு தெரியல. அதற்கான விளக்கமும் வந்து பாஜகவால் கொடுக்க முடியல அப்படின்றது தான் வந்து யதார்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, விகாஸ் விகாஸ் அப்படின்னாங்க. அந்த விகாஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் ஒரு நபரை போட்டு இவர் தான் அந்த விகாஸ் அப்படின்றாங்க. அந்த விகாஸ் எங்கே இருக்கார் அப்படின்னு கூட தெரியல. விகாஸ்னா வளர்ச்சி, விகாஸ்னா வளர்ச்சி. ஆனால் அதை வந்து ஒரு கார்ட்டூனில் ஒரு நபராக போட்டாங்க. அந்த விகாஸ் கார்ட்டூனில் ஓரமாக இருப்பார். அந்த அளவுக்கு தான் வந்து அந்த விகாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டராக அதை மாற்றிட்டாங்க. ஏன்னா வளர்ச்சி அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்றது தான் வந்து அந்த கார்ட்டூனுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் அம்ரித் கால் அப்படின்றாரு. ஆத்ம நிர்பர் பாரத்தே முடியலையே, அம்ரித் கால்னா என்ன அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடணும். நீங்க எதுலயும் வந்து ஒரு இடத்துல நம்ம மக்களுக்கு புரியாது சார். அமிர்த காலம், நம்ம வாழ்ற காலம் வந்து அப்படி சொல்றதுதான். ஒவ்வொரு வார்த்தை ஜாலங்கள்லயே இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கடத்தி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு டேர்மும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க திரு குமார் அவர்களும் மற்ற பேனலிஸ்ட் 2 பேர் ஆதரவாக பேசினவங்க. டிஜிட்டல் இந்தியா எதற்காக வந்துச்சு அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச மாட்டேன்றீங்களே. பணம் மதிப்பிழக்க நடவடிக்கை அப்படின்றது இந்திய பொருளாதாரத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். அதில் எவ்வளவு பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வந்து தங்களுடைய நிறுவனங்களில் மூடி வேலை இல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஸ்விக்கியும் ஜொமேட்டோலையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க வந்து அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்காக. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டார்கள். எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. நீங்கள் கருப்பு பணம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா? கருப்பு பணத்தை யார் யாரெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய கட்சியில் கொண்டு வந்து சேர்த்து அலங்கரிக்கக்கூடிய வேலையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஜேபியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிப்படைத்தன்மை இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னாங்க. அந்த வெளிப்படைத்தன்மையை மூடி மறைப்பதற்கும் குழி தோண்டி புதைப்பதற்கும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் திட்டம் மூலமாக பயனடைந்த கட்சியில் பாஜக ஒன்று. இன்னைக்கு பாஜகவுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்கும் அந்த அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளையும் நீங்கள் சேர்த்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இன்னைக்கு அந்த அளவுக்கு தொகை என்பது அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது, கம்பெனிஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கிறது, கார்பரேட் கம்பெனிஸ் கிட்டேருந்து பெறப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனிகள்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் ரெய்டோ இடி ரெய்டோ ஏதோ ஒரு விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப வேணாம். மக்களுடைய மெமரியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக தான் இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சிலிண்டர் விலை உயர்ந்தால் தெருவுக்கு வந்து போராடிய பாஜக நம்ம பார்த்துருக்கோம். ஸ்மிருதி இரானிலாம் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் நின்று போராடி இருக்கிறார்கள். பாஜகவினர் பலரும் போராடி இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு என்ன கேஸ் விலை? அதாவது 2024, 23, 24 அந்த காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்துடைய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு இது ஒரு ஃபேபுலஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயரில் அது ஒரு ஃபேபுலஸ் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 86,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்தால் கூட பெட்ரோல் விலை குறையவில்லை. அந்த பெனிஃபிட்ஸை வந்து மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதனால விலைவாசி உயர்வு குறைஞ்சதுன்னா விலைவாசி விலை கடுமையா குறையணும். பட் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடி என்பது விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மற்ற செஸ், வரி, அது இது, ஜிஎஸ்டி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஜிஎஸ்டி பத்தி நம்ம கனகராஜ் சார் பேசினாரு. உங்களுக்கு ஜிஎஸ்டியில் எத்தனை நிறுவனங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், அது இன்னும் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு சிஸ்டமாக தான் அது இருக்கிறதா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு தெரியல.
அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குளறுபடிகள் இருக்கிறது அப்படின்னும் போது இந்தியா பின்னோக்கி தானே போயிருக்கு, முன்னேறுகிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் நான் அதே மாதிரி தான் நான் சுமன் சீரமன் சார் சொன்னதை ஒத்துக்கிறேன். பல திட்டங்களில் சில நல்லது நடந்திருக்கும். ஆனால் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சொன்ன விஷயத்துக்கும் அவங்க டெலிவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு பெரிய முரண்பாடு என்பது இருக்கிறது, பெரிய வித்தியாசம். இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது 2014ஆம் ஆண்டு திரு மோடி பிரதமரானதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் 2019 ஒரு அசூர பலத்தோடு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ கூட்டணியை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ இருந்த பிரதமருக்கும் இப்போ இருந்த பிரதமருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்போ பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு வந்து அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தது. இப்போ வந்து ஒரு என்டிஏவுடைய பிரதமராக இருக்கிறார். அந்த 240 அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்க இல்லையா, அது அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பிஜேபியே பலவீனப்படுத்தி இருக்கு. அவங்க வேணா சொல்லலாம், நாங்க இதே ஒரு நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த முன்னேற்றத்தினுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அப்படின்றதா முக்கியமான ஒரு இன்க்ளூசிவ் குரோத்தா இருந்ததா அப்படின்றதா நம்ம விவாதத்தில் அலச வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். அதை இடைவேளைக்கு பிறகு மற்றவங்களுடைய கருத்தை கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. 11 ஆண்டு கால நரேந்திர மோடி ஆட்சியின் நிறை குறைகளை விவாதிச்சுட்டு இருக்கிறோம். திரு குமார் சார், நீங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிற தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. ஏன்னா வேணுனுக்கு யாரும் சொல்லி இந்த அரசு என்ன செய்தது என்று மக்கள் புரிகிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு தலைப்பு வைத்தால் குறை நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக சன் டிவியை நான் பாராட்டுகிறேன். இந்த 11 ஆண்டு கால திட்டம் என்பது சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினது, ஆர்டிகல் 370 ரத்து, முத்தலாக் தடை சட்டம், 7.5 கோடி பேருக்கு வங்கி கணக்கு காப்பீடு வசதியுடன் ஓப்பன் பண்ணது, ஜிஎஸ்டி விதிமுறை, ரயில்வே சீர்திருத்தம், அதே போல் விமான போக்குவரத்து, புதிய பாராளுமன்ற கட்டடம், அது ஒரு பெரிய சாதனை. தேசிய நெடுஞ்சாலைகள் 55,000 கிலோமீட்டர். நம்ம மூத்த குடிமக்களுக்கு இருந்த பென்ஷனர்ஸ்க்கு, வயதானவங்களுக்கு இருந்த ரயில் கட்டண சலுகையை கூட எடுத்துட்டாங்களே சார். அதையா நீங்க ரயில்வே சீர்திருத்தம்ன்றீங்க? பட்ஜெட் இல்ல, ரயில்வேக்கு பட்ஜெட் இல்ல. அது இந்த பட்ஜெட்ல அதுக்கு சொன்னாங்க, அது வரப்போகிறது. அது வரப்போகிறது. அந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்க. அது அவங்களுக்கு அநேகமா ரயில்வே துறையில நடந்த விபத்துகளுக்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணல. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த அரசாங்கம் ஒரு நாட்டில் 28 மாநிலத்திற்கும் 9 யூனியன் பிரதேசத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் சேர்த்து இந்த 11 வருஷத்தில் என்ன செய்ய முடியுமோ முழுக்க மக்கள் நலனை எந்த பாகுபாடும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம வந்து மக்களுக்கும் தெரியும். அதான் சுமன் சி ராமன் சார் ஒன்று சொன்னார். எதிர்கட்சிக்கு மேல் இருக்கிற வழக்குகளை நீதிமன்றத்தில் வந்து வச்சு சீக்கிரம் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். 35 வருஷம் அலையிறான் சார் பப்ளிக். இவர் இண்டிவிஜுவல் 35 வருஷம் தகப்பும் போட்டு வாதியும் பிரதிவாதியும் நடத்தி மகன் இறந்து பேரை நடத்திக்கிட்டு இருக்க வழக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஜுடிஷியரி. மத்திய அரசை சொல்கிறாங்க, மத்திய அரசு நீதிமன்றம் சொல்கிறபடி மத்திய அரசு கேட்குதுங்கிற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ண முடியாது. ஏன்னா நீதிமன்றம் பல விஷயத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் கூட இப்போ அதை எடுக்க முடியாதுன்னு ஒத்தி வைத்திருக்கிறது. ஆகையினால மத்திய அரசு வந்து நீதித்துறை வந்து தங்களுக்கு அதிகாரம் நிறைய இருக்கிறதாக நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் அதுக்கும் போட்டி மனப்பான்மை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால இதையும் அரசாங்கத்தையும் ஜுடிஷியரையும் கிளப் பண்ணி பேச முடியாது. தனிநபர் வருமானத்தை பற்றி சொன்னாங்க. தனிநபர் வருமானம் இன்றைக்கி ஜிஆர்டி நகைக்கடைக்கு போங்க, அல்ல எந்த நகைக்கடைக்கு வேணாலும் போங்க, எந்த ஷாப்பிங் சென்டர் போங்க, ரயில்வேக்கு போங்க, ஏர்போர்ட்டுக்கு போங்க, எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துலையும் டிக்கெட் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாலே புக் பண்ணணும். பொருளாதாரம் தனிமனித பொருளாதாரம் குறைந்திருக்கிறது என்பது ஒன்றுமே அர்த்தம். ஒயின் ஷாப்பை பாருங்களேன், ஒயின் ஷாப்பில் 10 கியூ நிற்கிறது. ஆக இதையெல்லாம் வைத்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இப்படித்தான் இருக்கிறது என்று நம்ம சொல்ல முடியாது. நாடு உலக அளவில் வளர்ந்திருக்கிறது. உலகம் ஐநா சபை அதை அட்ரஸ் பண்ணி கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய அண்டை நாடுகளை பற்றி, அண்டை நாட்டுகளுடைய உறவு எந்த நாட்டுக்கூடையாவது இருக்கிறதா என்று கனகராஜ் சார் கேட்டார். காங்கிரஸ் காலத்தில் எப்படி இருந்தது? அதை விட பெட்டராக இருக்குது. இப்போது நம்ம வளர்ச்சியை பிடிக்காத சில நாடுகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. நமக்கு தெரியும். நம்ம வளராமல் இப்படியே தரித்திர நிலையிலே இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாம் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதே போல் அதனால தான் இந்த நாடு எல்லாத்தையும் இந்தியாவுக்கு
விட பெரிய பொருளாதார நாடு, அவங்க வந்து இந்தியா வளர்றதை விரும்பலைன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பாகிஸ்தானோட போர் செய்திருக்கிற நாடு இந்தியா, எனவே பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பகைமை இருக்குன்னலாம். நீங்கள் வந்து இந்தியாவோட நீண்டகால நட்பு நாடுகள், இலங்கை வந்து இந்தியா விதித்த கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்டாது. ஒரே ஹிந்து நாடுன்னு சொல்கிற நேபாள் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டிருக்கோம். இப்போ நேபாள், பூட்டான், இலங்கை, மாலத்தீவு எந்த நாடுமே இந்தியா சொல்றதை கேட்கிற நிலைமையில இல்லை. யாரோடும் நல்லுறவு இல்லையே சார் அண்டை நாடுகளுடைய. உங்கள் கேள்வி ரொம்ப நியாயமானது. சைனா நம்ம வந்து 4 ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் நாம் இருக்கிறோம். 19 ட்ரில்லியன் பொருளாதாரம் சைனா வந்து தன்னுடைய நாடுகள் நம்ம பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து அவங்களை அடிமைப்படுத்தி நமக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கிறது. அதை சமாளித்து கொண்டு இருக்கிறோம். நாம அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இது சரியா ஜஸ்டிஃபை பண்ண அதுதான் அதுக்கு நியாயம். ஆகையினால அதை நம்ம வேற காரணத்தில் நம்ம பேசணும்னா நமக்கு நாமளே மரியாதையை குறைத்துக்கிட்ட மாதிரி நம்ம நாட்டுக்குரிய மரியாதையை நாமளே குறைத்ததுக்கு சமம் என்றுதான் நான் கருதுகிறேன். நாடுகளோடு நல்லுறவை மேம்படுத்தல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு சார். இப்போ நீங்க வந்து மோடி போகாத தேசம் இல்லை. இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்த பிறகும் கேட்டாங்க, மோடி வந்து உலகத்துக்கு போகாத நாடு இல்லை, 11 ஆண்டுகள் எல்லா நாடுகளுக்கும் போனார். பஹல்காம் பிரச்சனைக்கு பிறகு பாகிஸ்தானோட ஒரு சண்டன் வருகிற போது இந்தியாவின் பக்கம் எந்த நாடு நின்றது? ஒரு நாடும் வெளிப்படையா வரலையே அப்படின்னு கேக்குறாங்களே சார். 22ஆம் ராஜேந்திரன் எங்க பழிச்சது அப்படின்னு கேக்குறாங்க. பஹல்காம் அட்டாக் நடந்த மறுநாள் எல்லா செய்தியிலும் எல்லா நாடுகளும், வல்லரசு நாடுகள், மற்ற நாடுகள் எல்லோரும் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். எதிர்க்கிறோம் பாகிஸ்தானே கண்டிச்சதே. சீனா எல்லா நாடும் தான் சார் கண்டிச்சது. தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சாங்க. அதற்கு பிறகு நடந்த சம்பவத்துல சண்டையில இந்தியாவின் நிலைப்பாடு சரி அப்படின்னு எந்த நாடு வந்தது? இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டையிட்டு ஆரம்பத்துல காலத்துல நாமளுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க நடுநிலை வைப்பு சமாதானமா பேசி முடிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? 3வது நாடு அப்படித்தான் அவருடைய சாந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அப்படித்தான் பேச வேண்டும். அதற்கு அப்புறம் ஒரு மிதமிஞ்ச நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது நமக்குன்னு சில நாடுகள் இருக்கும், அது நமக்கு ஆதரவு கொடுக்கும். ரஷ்யா நமக்கு எப்போதும் ஆதரவு. ஆகையினால இஸ்ரேல் நமக்கு எப்போதும் ஆதரவு. ஆகையினால அந்த சர்வதேச பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்கிற சொந்த பலாபலனை பொறுத்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி சார். திரு கனகராஜ். நாங்களே ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், நீங்களே உங்களை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அவர் ஏதோ டிஜிட்டல் இந்தியாலாம் பேசினார் சார். முதல் கட்ட தேர்தலுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு சொல்கிறதுக்கு 11 நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த தேர்தல் ஆணையம். டிஜிட்டல் இந்தியா எங்கே போச்சுன்னா தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எதுக்காக நீக்கிட்டு பிரதமர் சொல்கிற ஒரு ஆளுன்னு கொண்டு வந்தீங்க? அது ஃப்ராட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு. அதைத்தான் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, கரெக்ட், ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் போட்ட ஓட்டு 58%, 58.22%. எண்ணப்பட்ட ஓட்டு 66.05%. வித்தியாசமான வாக்கு 7.83%. சார் இங்கே இல்லை. அவர் கூட சொன்னார், அவர் போகாத நாடே இல்லைன்னு. இல்லாத நாட்டுக்கே போயிடலாம், இல்லாத நாட்டிலே ஜெயிச்சிடலாம். அப்புறம் என்ன இலங்கையில் சார், அவர் சுமன் சார் சொன்னது தான். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், 9th ஜனவரி 2025 ஹிந்து பத்திரிகை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. 210 போட்டு ஸ்ரீலங்கா கையில் இருக்குது, ஹையஸ்ட். 102 மனிதர்கள் அங்கே சிறைப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு கதை விட்டுக்கிட்டே இருப்பீங்க சார். கோவிட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம், காசு கேட்டீங்க, சண்டை போட்டோம். நீங்கள் பங்களாதேஷுக்கு கொடுக்குறத விட எங்களுக்கு அதிகமாக மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு. இந்தியாவில் அதுக்கு முன்னால் எல்லா தடுப்பூசியும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை காசு கொடுத்து நாங்கள்லாம் சண்டை போட்டு வாங்கினோம். சரி, அதுவா? செத்தவங்களையாவது ஒழுங்காக இருந்தீங்களா? உங்கள் குஜராத் மாடல் என்னென்னா இப்போ தான் வருது கணக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நிறையா வரும்னு வச்சுங்க. 35,000 பேருன்னு கணக்கு கொடுத்தீங்க. 1,98,000 பேர், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருன்றாங்க. 2 லட்சம் இங்கே, 35,000 இறங்க. அவ்வளவும் பொய். நீங்கள் கேட்டால் தெரியும், குஜராத் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிருச்சு. என்னத்தை மேனேஜ் பண்ணிச்சு? செத்தவங்க கணக்கை குறைச்சிருச்சு.
ஒவ்வொரு அரிசியிலும் வரி வாங்கி நீங்கள் யாரு கொடுத்தீங்கன்னா பெருமுதலாளிக்கு கொடுத்துட்டு வர்றீங்க. அதை 3வது 4வது பொருளாதாரம்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நிரூபித்தா தான் ஊழல்னா எந்த ஊழலை நிரூபிச்சுட்டு அமித்ஷா இங்கே என்ன மீனாட்சி அம்மன் கள்ளழகருக்கெல்லாம் கோபம் வந்துடும் சார். முருகன் உண்மையிலே சூரசம்ஹாரம் அவங்கள தான் பண்ணணும். யார் இப்படி பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் பண்ணணும். மணிப்பூர் என்ன சார், எத்தனை வருஷம் சார் எரிய விடுவீங்க? இன்னும் எத்தனை வருஷம் எரிய விடுவீங்க? 11 வருஷத்தில் மணிப்பூரை நேற்று முந்தா நாள் எவ்வளோ பேரை சாகடிச்சிருக்கோம். அதாவது வெளிநாட்டில் ஆயுத கொள்ளை நடக்கும், நம்ம நாட்டுக்குள்ள ஆயுத கிடங்குகளிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. எடுக்க முடியல உங்களால். என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? எதை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லுங்கள். ஒரு புதிய திட்டம் எதுவுமே கிடையாது. ஒரு புதிய திட்டம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. 41 பேர் கம்பெனிக்கு ரெய்டு, 2470 கோடி ரூபா டொனேஷன் வசூல் பண்ணியிருக்கீங்க, அடியாளாக அனுப்பியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் 10 வருஷமாக உங்களுக்கு 20 கோடி கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு 125 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு பாஜக ஸ்க்ரோல் டீட்டெயிலாக என்னைக்கு எவ்வளவு எந்த அக்கௌண்ட்டுன்னு போட்டாங்க. ஊழலை பற்றியெல்லாம் பாஜக பேசக்கூடாது சார். கொஞ்சமாவது கொஞ்சம் அதாவது எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, நெஞ்சில் நெருக்குன்னு இருந்தால் இதை பேசுவியான்னு. அந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்தால் நரேந்திர மோடியிலேருந்து செல்வி சார் வரை யாரும் பேசவே கூடாது. இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுலையும் மிகப்பெரிய அளவிற்கு தோல்வியை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இவர் பின்னால் இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னார், படு பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. நன்றி சார். திரு செல்வி, அதாவது 81 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்கும். ஒரு கோடி 2 கோடி இல்லை, 9 கோடி பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. 12 கோடி பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கு. ஒன்று மட்டும் 42 லேக்குக்கு வழிச்சாலை ஆப்டிக்கல் ஃபைபர் கொடுத்துருக்கு. 44 லேக்ஸுக்கு டிபிடி மூலிமா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 52.5 கோடி மக்களுக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்கு. 15.6 கோடி பேருக்கு டேப் வாட்டர் கொடுத்துருக்கு. 25 கோடி பேருக்கு ஹெல்த் சாயில் கார்டு கொடுத்துருக்கு. 55 மாதிரியே இருக்கே செல்வி. பட்ஜெட்ல நிதி அமைச்சர் படிக்கிறது மாதிரியும் அமித்ஷா பதில்ல பேசுறது மாதிரி இருக்கு. இல்ல ஐயா, நான் கேட்கறது நீங்க வச்ச தலைப்பின்னா நாங்க என்ன பண்ணோன்னே சொல்ல விடாம சுமன் ஸ்ரீராமனை வச்சு பேச வைக்கிறீங்க. நாங்க என்ன அவரை வச்சு நான் பேச முடியுமாங்க? அவர் கருத்தை பேசுறாரு. அதான் நாங்க எங்க கருத்தை சொல்லணும்ல. நான் என்ன சொல்றேன், நாங்க எங்க கருத்தை சொல்லணும்ல, அதை சொல்ல கூட விட மாட்டேன். 55 கோடி பேர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அப்படியே சேர்த்து சொல்லுங்க. ஏன் டிஃபென்ஸ் காரிடார்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலன்னா அப்படியே செஞ்சதை சேர்த்து சொல்லிருங்க. அதான் டிஃபென்ஸ் காரிடார்ல இருந்து மெட்ரோல இருந்து எல்லாமே தான். எய்ம்ஸ் வந்திருக்குது, எய்ம்ஸ் நடந்துட்டு இருக்கு வேலை. எய்ம்ஸ் நடக்கலையா? டிஃபென்ஸ் காரிடார் அவருக்கு தெரியாத ப்ராஜெக்ட். ஏன் நாங்கள் இது செய்யல அதை செய்யலன்றீங்க? நான் என்ன கேட்குறேன், முத்ரா லோன்ல தமிழ்நாடுக்காரங்க வாங்கலையா லோனு? டிஃபென்ஸ் காரிடார்ல எத்தனை கம்பெனி? தமிழ்நாட்டில் அதிகமான முத்ரா லோன் வாங்கினதே தமிழ்நாடு. அதை தெரியுமா? ஒரு நிமிஷம், முத்ரா லோன் மட்டும் அவர் சொல்றாரு, அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். உங்க அதாவது நிதியமைச்சர் கோயம்புத்தூர்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 20 லட்சம் பேருக்கு நாங்கள் முத்ரா லோன் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூர்லன்னு சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, அம்மா இங்கே மொத்தமே 34 லட்சம் பேர் தான் எங்கள் மாவட்டத்திலே இருக்கோம், 20 லட்சம் பேருக்கு எப்படிமா கொடுத்தீங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, நான் டபுள் செக் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னாங்க. ரைட், ஏதோ வாய் தவறி இருக்கும். ஆனால் திருச்சி சிவா அவர்கள் பட்ஜெட்டில் பேசுகிறார், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. உடனே இவங்களோட அந்த பட்ஜெட் அன்னைக்கான அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பாருங்கள், அதையே சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சார் தப்பு சார், அது பொய். அதை ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோன்றீங்க. அதாவது கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக என்னுடைய வெளிநாட்டில் அவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, ரயிலில் டிக்கெட்டு
ஃப்ரீயாக ஒரு தடவை கூட்டிகிட்டு போனால் கெட்டா போயிடும். எங்களுக்கு கொடுத்த நேரமும் ரயிலுக்கு பைசா வாங்கல. இல்லை என்ன அர்த்தம்னு புரியல எங்களுக்கு. நீங்களே பேசுங்க ஐயா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கனகராஜ் ஐயாவே பேசட்டும், நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். என்ன ப்ராப்ளம்? நிகழ்ச்சி இல்ல இல்ல அவர் கனகராஜ் ஐயாக்கு மற்றவங்க பேசுறச்ச அவர் பேசுறச்ச குறுக்க வந்து அவ்வளவு கோவம் வருது. நான் என்ன கேட்குறேன், இதோ ஒன்னொன்னா படிக்கிறதுக்குள்ள நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்தியா வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. 10 கோடி பேருக்கு எல்பிஜி கேஸ் இருக்குது, அது தமிழ்நாடுக்காரங்க வாங்கலையா? கிட்டத்தட்ட ஜிடிபி வந்து 3.9 ட்ரில்லியன், 4வது லார்ஜஸ்ட் நாம் தான் இருக்கிறோன்னு வருது. அதை மறக்க முடியுமா இவங்க? அது எந்த கணக்கில் சொன்னீங்க, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொன்னீங்க? நான் என்ன சொல்கிறேன், இதை நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லாமல் உலக பொருளாதாரத்தில் நாங்கள் 4வதாக இருக்கிறோன்னா சுமன் ஸ்ரீராமன் சார் விட்டுருவாரா? நாங்கள் கேட்குறோம். அதுக்கு ஒரு கருத்து எடுத்துன்னு வந்து போட மாட்டாரா? இல்லைங்க, ஒரு நிமிஷங்க. நான் என்ன கேட்குறேன், இல்லை இல்லை நான் கேட்குறது என்னன்னா, எங்களை வந்து எதுவுமே பேசாமல் நான் என்ன கேட்குறேன், ஃப்ரீ டாய்லெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி, டேப் வாட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சி, முத்ரா லோனுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி, விவசாயிகளுக்கு தனியாக நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? குடிநீர் இவ்வளவு வருஷம் இருந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்க? டாய்லெட்டுக்கு அவங்கவுங்க எவ்வளவு தொலைவு போயிருந்தாங்க. அந்த மக்களுக்கு தாங்க அந்த சுகம் தெரியும். உலகத்துல காலை கடன் முடிக்கிறது பெரிய சுகங்க. அந்த சுகத்துக்கு மக்கள் எவ்வளவு தொலைவு அலைஞ்சிருப்பாங்க. நம்ம பேசுறது அருவருப்பா இருக்கும், ஆனா அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்ல. மதராசி ஒரு நாள் காலை கடன் ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கு போயிட்டு வர பிரச்சனை. ஏன் அதெல்லாம் பிரச்சனை தாங்க, முக்கியமான சமீப காலத்து ஒரு மக்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை ஸ்டார்ட் அப் இன்னைக்கு வந்து இந்தியாவில் உருவாயிருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. அதெல்லாம் ஸ்டார்ட் அப் கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்ட்டே வேலையை போட்டு ஆசிரியர்களுக்கு வந்து அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட ஆசிரியர் தேர்வாணையத்தில் நடக்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் போய் அவல நிலையை பாருங்கள், ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அவல நிலையை பாருங்கள். அதாவது அப்படியே அவர் வாக்கிங் மினிஸ்டர் போயிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவல நிலையெல்லாம் போக்கிட முடியுமா? அதெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசணும், நாங்கள் பேசக்கூடாது. தமிழ்நாடு அவல நிலையை நம்ம பிறகு பார்ப்போம். உங்க நிறைவு கருத்தை அதை எடுத்துக்கிறேன். நான் சுமந்தோட கருத்தை கேட்டால் ஒண்ணு இருக்கு. சுமந்த் முடிங்க. இல்ல நிறைவு பார்வை. மத்திய அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு ஏமாற்றம் இருக்கிறதுனா மாநில அரசு ஏதோ சிறப்பாக செயல்பட்டு விட்ட மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களே, அந்த மாதிரி கிடையாது. மத்திய அரசும் செயல்படவில்லை, மாநில அரசுலயும் நிறைய குறைகள் இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்ல. சுகாதாரத்துறை சொன்னீங்க, கிரைசிஸ் தான் இருக்கு. அதை வந்து இல்லைங்க, ஒரு நிமிஷங்க. இப்போ நடந்த இந்த பாகிஸ்தானோட நடந்த பிரச்சனையில ஒரு நாடு கூட வெளிப்படையா வந்து இந்தியாவின் பக்கம் நிற்கலைங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். பிரதமர் 100 நாடுகளோ எனக்கு கணக்கு தாண்டிடுச்சு, எவ்வளோன்னு தெரியாது, ஒவ்வொரு நாடாக போயிட்டு வந்தார். ஆனாலும் அட்லீஸ்ட் டர்க்கி, அசர்பைஜான், பாகிஸ்தானுடன் நாங்கள் நிற்கிறோம்னு வெளிப்படையாக சொன்னால் நம்ம பக்கம் ஒரு நாடு கூட வெளிப்படையாக நாங்கள் இந்தியாவுடன் நிற்கிறோம்னு சொல்லாத ஒரு நிலை. ஃபாரின் பாலிசியில் என்ன சாதிச்சிருக்கிறோம்? இந்த எம்பிகள் எல்லாம் போயிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அந்த இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்கு தான் இருக்கு, ஏஎன்ஐயோடைய மைக்கு தான், வேற யாரும் வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சுமன் என்னங்க யாரோட என்ன படிச்சிட்டு புரியல. யுத்த காலத்தில் இந்தியா தனியாக ஃபேஸ் செய்யும் என்பதுதான் ஆபரேஷன் சிந்து. ஏன்னா தன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் ஒவ்வொருடைய மக்களுடைய உண்மையான விஷயம். அப்ப வேற எந்த நாடும் நம்ம கூட நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது எப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்ல இவங்க சப்போர்ட் வேற இருங்க வேற எந்த நாடும் நம்ம கூட நிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது எப்படி அது கணக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்க அக்கம் பக்கம் எல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பாப்பாங்களா? நீங்க உங்களை தற்காத்து கொள்ளணும் சார். அக்கம் பக்கம் உங்க எதிரிக்கு சப்போர்ட் பண்ண கூடாது இல்ல? அட்லீஸ்ட் அது எப்படி அக்கம் பக்கம் எதிரிக்கு சப்போர்ட் பண்ண கூடாது இல்ல? அட்லீஸ்ட் அதையாவது தடுக்கணும் இல்ல? நம்மள பிடிக்காது, அதையாவது தடுக்கணும் இல்ல? நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கு நமக்கு பிடிக்காது. உங்க எதிரி கூட சேர்றாங்க இல்ல, அதையாவது தடுக்கணும் இல்ல? எதிரியோட சேர்ந்து என்ன பண்ணாங்க? இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? சார் உணவு வந்து 12 கோடி பேருக்கு வந்து இலவச உணவு கொடுத்தோங்கிறாங்க. ஆனால் நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில்
127 நாடுகளில் 105வது இடத்துல இன்னமும் இருக்கு. பட்டினி நாடுகள். ஆமாம், பட்டினி நாடுகளில். அப்புறம் 12 கோடி பேருக்கு எங்கத்து உணவு கொடுத்தாரு? இவ்வளோ பேருக்கு கொடுத்து அவங்க ஏன் இன்னும் பட்டினி நாட்டில் வந்து நம்ம 105வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. 12 கோடி டாய்லெட் கட்டி கொடுத்தோம் அப்படின்னாங்க. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி 2018 19 வரைக்கும் நான் ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் கட்டி தான் கொடுத்தாங்க. நான் பார்த்துருக்குறேன், மேதா பட்கர் அவங்களோட வந்து சுற்றுப்பயணம் போகும்போது நான் பார்த்துருக்குறேன் அந்த கிராமங்களில். அப்போ நான் ஃபங்க்ஷனல் டாய்லெட் இருக்கிறதுனால 2018 19 வரைக்கும் 20% அது குறைந்திருக்கிறது. கட்டி கொடுத்துருக்கீங்க டாய்லெட், அதில் ஃபங்க்ஷனாக அது இயங்குதா அப்படின்னு. ஓகே, இவர் நம்ம குமார் சார் சொல்லும்போது சொன்னார் 370 ஆர்டிகிளை ரிவோக் பண்ணதை வந்து சாதனை பட்டியலில் சேர்த்து வச்சிருக்கிறார். ராமர் கோயில் கட்டினதுனால தான் இந்தியாவுடைய ஜிடிபி உயர்ந்தது. அது கட்டினதுனால தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை. அது கட்டினதுனால தான் இந்தியா உலகமே பார்த்து பயப்படுது. பகல்காம் அட்டாக்ல இருந்து எல்லா அட்டாக்கும் நடந்ததற்கு பின்னால் இந்தியாவை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, நமக்கு சப்போர்ட்டா எல்லாரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் 370 ஆர்டிகிளை ரிவோக் பண்ணதுக்கு பின்னால மட்டும் 579 டெரர் அட்டாக்ஸ் சொர்க்கபூமியா மாறிடும் அப்படின்னாங்க. 579 டெரர் அட்டாக்ஸ், 168 சிவிலியன்ஸ் இறந்திருக்கிறாங்க, 247 ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பொறுப்பு இருப்பா? இது 370 ஆர்டிகிள் உங்களுடைய சாதனை அப்படின்னா வச்சுக்கோங்க சாதனை. அப்ப இந்த வேதனைக்கு யார் பொறுப்பு? அது நீங்க தானே பொறுப்பு எடுக்கணும். ஏங்க ஊழல் குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்தீங்கன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கணுங்கிறாரு. சரி, நீதிமன்றத்துக்கு போன வழக்கு முடிச்சிட்டீங்களா? இமந்தா பிஸ்வா சர்மா மேல சிபிஐ வழக்கு நீதிமன்றத்தில் கவுஹாட்டி கோர்ட்டுக்கு போனதுனால தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. முடிச்சிட்டீங்களா? அவர் என்ன உங்க சிஎம்மா இருக்கிறார். இமந்தா பிஸ்வா சர்மா மேல லூயிஸ் பர்கர் வழக்கே உயர் நீதிமன்றத்தில் கவுஹாட்டி நீதிமன்றத்துக்கு இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடப்பட்டதற்கு பின்னால தான் அது வழக்காச்சு. அதை முடிச்சிட்டாங்களா? அதுவும் கிடையாது. அப்ப இது அனைத்துமே இவர்கள் ஃபெயிலியரா வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஒரு ஃபெயிலியர் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை சொன்னாரு, நாங்க இதில் எங்க தலையிடுறோம், நீதிமன்ற விஷயத்தை எங்க தலையிடுறோம். உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை தரும்பொழுது அந்த பெயில் ஆர்டர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அதுல ரொம்ப அழகா சொல்லுது, ட்ரையல் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஆர் ட்ரைங் டு பிளே சேஃப் இன் ஆக்ட் ஆஃப் கிராண்டிங் பெயில் அப்படின்னு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் பெயில் தரதுல சேஃபா அப்ளை பண்றாங்கன்னா யாருக்கு பயந்து சேஃபா அப்ளை பண்றாங்க? நம்ம இன்டர்பிரட் பண்ண விரும்பல. அப்ப just because the provisions of PMLA is stringent, it cannot be used as a tool for long incarceration of political enemies. உச்சநீதிமன்றத்துடைய வார்த்தை. அப்ப இதெல்லாம் என்னன்னா, நீதித்துறையை கேள்வி கூத்தாக்கி இருக்கிறீர்கள், உங்களுடைய சட்டங்களை கருப்பு சட்டங்களாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள், தேர்தல் ஆணையத்தை உங்களுடைய இஷ்டம் போல ஆடி இருக்கிறீர்கள். இவரை விட ஒரு சிறந்த ஆளே இல்லையா என்று கேட்கும் அளவிற்கு நீங்க ஈடியுடைய டைரக்டர் வச்சிருந்தது வந்து உச்சநீதிமன்றம் பல கேள்விகள் கேட்டுச்சு. இப்படி அது 370 ஆர்டிகல் லாஸ்ட் பட் நாட் என்ன சொன்னாருன்னா, ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் ஒரு சாதனையா சொல்றாரு. நான் கேட்கிறேன், ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததற்கு பின்னால எத்தனை முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விட்டதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூவ் பண்ணுவாரா? குமார் சார் ப்ரூவ் பண்ணுவாரா? என்ன இதெல்லாம் ஒரு சாதனையா? தொடர்ந்து 75% ஆஃப் ஹேட் ஸ்பீச் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலிருந்து வருது. ஒரு முஸ்லீம் சமூகத்தை குறிவைத்து தாக்கி எங்கோ ஒரு பகல்காம் அட்டாக் நடந்தா சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீமை டார்கெட் பண்றது, யூபியில ஒரு காய்கறி விற்கிறவனை சுட்டு தள்ளுறது, இது போன்ற மோசமான காரியங்களை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சாதனை பட்டியலில் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார். நன்றி. சுமந்த், நீங்க பேசும்போது இணைப்பு சிரமம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க கருத்தை சொன்னீங்களா நிறைவு செஞ்சிடலாம். ஆமா, இல்லைங்க, அதாவது ஒரு ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு அசஸ்மெண்ட் எடுத்தாலும் அஃப்கோர்ஸ் திரு செல்வி அவர்கள் கட்சியில் இருக்கிறதுனால அவருடைய இது வந்து அந்த கட்சியின் சார்ந்து தான் இருக்கணும். பட் ஒரு நியூட்ரலாக பார்க்கும்போது எஸ் ஒன்றுமே செய்யலைன்னு யாரும் சொல்லலை, ஷபீரும் சொல்லலை, யாருமே சொல்லலை, ஒன்றுமே செய்யலை, செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அப்படியே இந்தியாவை மாற்றிட்டோம் என்று கூறுவது அபத்தமான ஒரு வாதம். இந்தியா மாற்றப்படவில்லை, இன்கிரிமெண்டல் ப்ரோக்ரஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அது மீதி முந்தைய அரசாங்கங்கள் செஞ்சது. இப்போது முந்தானத்து செனாப் பாலத்தை திறந்து வச்சார் பிரதமர், அந்த ரயில் பிரிட்ஜு, ஹையஸ்ட் பிரிட்ஜு. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 2008. ஸோ இது எல்லாம் கண்டினியூட்டி ஆஃப் கவர்னன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். அது எல்லாத்தையும் நாங்கள் இந்தியாவே மாற்றிட்டோன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை. வெறும் நம்ம மீடியாவை வச்சு பப்ளிக் ரிலேஷன்ஸை வச்சு ஃபட்ஜ் பண்ணி டேட்டாவை போடுறதுனால இந்தியா மாறாது. இந்தியா மாறியது போல் பலருக்கு தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அதனால் இந்தியா மாறிவிட்டது என்று கூறுவது சரியாகாது. அதுதான் பாயிண்ட். அதனால தான் சொல்கிறேன் திருப்பி, இந்த 11 ஆண்டு காலம் ஒரே வார்த்தையில் சம்மரைஸ் பண்ணோன்னா ஏமாற்றம். நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.